भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வண்பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியிலே 8ஆம் பத்தில் 8வது பதிகம் இன்றைக்கு நமக்கு அனுபவத்துக்கு விஷயமாக பிராப்தமாயிருக்கு. கண்கள் சிவந்து பெரிய வாய் என்று தொடங்கக்கூடிய இந்த பதிகத்திலே எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி எடுத்து காட்டுகிறான். எம்பெருமானாலே காட்டப்பட்ட அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை நன்கு உணர்ந்த ஆழ்வார் அதை பற்றி பாசுரங்களை பாடுகிறார் இந்த பதிகத்திலே. ஆழ்வாரோ அச்சித் தத்துவத்திலோ இல்ல ஜீவாத்மா ஸ்வரூபம் என்கிற சேதன தத்துவத்திலோ சிறிதும் நசையற்றவராய் பகவத் ஸ்வரூபத்திலேயே அவனுடைய குணங்களிலேயே மிகுந்த பிராவண்யம் கொண்டவராய் பகவானை கிட்டி அவனுடைய குணங்களை எல்லாம் அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற இந்த ஒரு பரம புருஷார்த்தத்தையே விரும்பக்கூடியவர். அதனால் அப்பேற்பட்டவரிடத்திலே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை எல்லாம் விசேஷித்து எடுத்து காட்டினால் அவர் கண்டிப்பாக வேணாம் என்றுதான் உபேட்சிப்பார். அதனால எம்பெருமான் என்ன பண்ணான் என்னால் இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தனித்து ஆழ்வாருக்கு காட்டாமல் இது என்னுடைய பிரகாரமானது, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் என்பது உம்முடைய ஸ்வரூபம் என்பது எனக்கு சேஷமாக பிரகாரமாக இருக்கக்கூடியதொன்று. எனவே எப்படி என்னுடைய திருமேனியிலே
இந்த கௌஸ்துபம் என்கிற அந்த திவ்யமான ஒரு மணியானது எப்படி எனக்கு ரொம்ப போக்கியமாக இருக்குமோ அதுபோலத்தான் இந்த ஜீவாத்மாவும் எனக்கு மிக போக்கியமாக எனக்கு பிரகாரமாய் சேஷமாய் இருக்கக்கூடியது ஒன்று. எனவே எனக்கு சேஷமான ரீதியிலே என்னுடைய உடைமை என்கிற அந்த ஒரு கணக்கிலே இதையும் நீர் பார்த்து தெரிந்து கொள்ளும் என்பதாக எம்பெருமான் காட்ட அதை அனுபவித்து பாடுகிறார் இந்த பதிகத்திலே என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப வேதாந்த விஷயங்களை கொண்டதாக இந்த பதிகம் அமைந்திருக்கு. மிக சூக்ஷ்மமான அர்த்தங்கள் இங்கே விசேஷித்து காட்டப்பட்டிருக்கு. அதுவும் வியாக்கியானங்களிலே பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமாக ஒரு சொல்லுக்கும் அற்புதமான வேதாந்த அர்த்தங்களை எடுத்து காட்டியிருக்கார்கள். ரொம்ப சுருக்கமாக அதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம் இங்கே அனுபவிக்கலாம். இதற்கு முன் பதிகத்திலே பார்த்தோமானால் ஆழ்வார் தம்மை பற்றி தெரிவித்துக் கொள்ளும் பொழுது இந்த ஜீவாத்மாவை சிறியேன் உடை சிந்தையுள் சிறியேன் என்று தன்னை சிறியனாக அனுபவித்தார், இங்கே எடுத்து காட்டினார். இப்போ பகவானுக்கு உடனடியாக ஒரு சந்தேகம் வந்தது. ஐயோ, இவர் மறுபடியும் சிறியேன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு நைச்சானுசந்தானத்திலே இழிகிறார் போலிருக்கே. இவர் நைச்சானுசந்தானத்திலே இழிந்தால் என்ன நேர்ந்திடும்? அவர் பகவானான உன்னை, நீ அறப்பெரியவன், உன்னை இவ்வளவு சிறியனான அடியேன் போய் கிட்டலாமோ? உன்னைக்கு சேர வேண்டும் என்று நான் படுவதும் கூட தவறன்றோ என்று இவர் அகல பார்த்து விடுவர், பின்னே போகத் தொடங்குவர். இதை உடனடியாக நாம் தவிர்க்க வேணும். ஏன்னா முதல் பத்திலே இது போலத்தான் நேர்ந்தது. 5வது பதிகத்திலே பார்க்கும் பொழுது வளவேழுலகின் முதலாய என்கிற அந்த 5வது பதிகத்திலே ஆழ்வார் இப்படி நைச்சேத்தை அனுசந்தித்துக் கொண்டு பின்னே செல்ல பகவான் இந்த ஆழ்வார் என்பவர் எப்படி தனக்கு மிகவும் போக்கியமானவர் என்பதை எடுத்துச் சொல்லி அவரை கிட்டே சேர்த்து கொண்டான்னு பார்க்கிறோம். எனவே மீளவும் இது போல நடக்கக்கூடாது, இவர் நைச்சத்தை அனுசந்தித்து நம்மிடமிருந்து அகலக்கூடாது என்பதற்காக ஜீவாத்ம ஸ்வரூபத்தை எடுத்துக்காட்ட தொடங்கினார். ஆனா அதிலும் தனித்து ஜீவாத்ம ஸ்வரூபத்தை காட்ட முயன்றால் இந்த ஒரு சிறிய வஸ்து எனக்கு அதை நான் பார்க்க தேவையில்லை, இது எனக்கு வேண்டாம் என்று அச்சேதனமான சம்சாரத்திலே எந்த அளவுக்கு வைராக்கியமோ ஆழ்வாருக்கு, அதுபோலத்தான் ஜீவாத்ம ஸ்வரூபத்திலும் என்பதனாலே அவர் வேண்டாம் என்று மறுத்து விடுவார். ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய உண்மையான தன்மை என்ன அப்படின்னா பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல், சேஷத்துவம். அதை முன்னிட்டு கொண்டு இவருக்கு இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை காட்டுவோம், அவர் அதை நன்கு அறிந்து கொள்ளட்டும். ஏன்னா இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் என்பது எம்பெருமானுக்கு மிகவும் போக்கியமானதாம். பகவானுக்கு சேஷப்பட்டதுதான் சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும். சேஷப்பட்டது என்னாலே என்ன அர்த்தம்? பகவானுக்கு பயன்படக்கூடியது. யதேஷ்ட விநியோகார்ஹத்துவம் சேஷத்துவம். தான் வஸ்துவை ஒருவன் பயன்படுத்தி கொள்கிறான், இல்ல பயன்படுத்தி கொள்ள தகுந்ததாய் இருக்கும் ஒரு வஸ்து என்று சொன்னால் அது அவனுக்கு சேஷப்பட்டதுன்னு சொல்றோம். இப்ப பகவானுக்கு சேத்தனா சேத்தனங்கள் இரண்டும் சேஷப்பட்டது. நாம் அதை உணரவில்லை. உணர்ந்த ஞானிகள் பகவானுக்கு அது போல கைங்கரியம் பண்ணுகிறார்கள். எனவே பகவானுக்கு கௌஸ்துபமணியை போலே மிகவும் போக்கியமாக திகழக்கூடியதான் இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை பகவானுடைய சேஷபூத வஸ்து என்கிற கணக்கிலே நாம் அறிந்து கொள்ளுதல் என்பதும் வேணும். அதனாலே ஆழ்வாருக்கு அப்படி காட்ட ஆழ்வாரும் அதை பற்றி பாடுகிறார் இந்த பதிகத்திலே. இதுல விசேஷம் என்னவென்னால், இப்போ இந்த 11 பாசுரங்கள், அதுல கடைசி பாசுரம் பார்த்தோம்னா அது பலஸ்ருதி. 10 பாசுரங்களிலே முதல் 2.5 பாசுரம் பகவானை பற்றியது. அதற்கு மேல் தொடங்கிதான் 7.5 பாசுரம் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பற்றியது என்பதாக பூர்வர்கள் பிரித்து காட்டி இருக்கார்கள். ஏன்னா முதலிலேயே ஜீவாத்மாவை காட்டத் தொடங்கினால் ஆழ்வார் வேண்டாம் என்று சொல்லி விடுவார். அதனால் இது பகவானுடைய சொத்து, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம்னு சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல பகவானை காட்ட வேண்டும் தானே. எனவே எம்பெருமான் ஆழ்வாருக்கு மிகவும் பிடித்ததான தன்னுடைய ஸ்வரூபம், தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம், குணங்கள் இதையெல்லாம் காட்டுகிறாராம். இப்போ முதல் பதிகமே பார்த்தோமானால் பகவானுடைய அந்த அற்புதமான திவ்யமங்கள விக்கிரகம், பஞ்சாயுதங்களையும் ஏந்தி கொண்டு அப்படி ஒரு ஆழ்வாரை கண்டு ஆழ்வாருடைய சேர்த்தியினாலே பகவானுக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷமெல்லாம் வெளியிடும்படியாக, அதையெல்லாம் நாம் சேவிக்கும்படியான அவனுடைய திருமேனி அழகை ஆழ்வாருக்கு காட்ட ஆழ்வார் அதை ஆச்சரியமாக பாடுகிறார்னு பார்க்கிறோம். எனவே முதல் 2.5 பாசுரம் பகவானை பற்றியதாகும், அடுத்த 7.5 பாசுரம் அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பற்றியதாகும் என்று நாம் கொள்ள வேண்டும். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பலிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோழன் குணிசார்கன்
ஒன் சங்கதைவாள் ஆழியான் ஒருவனடியேன் உள்ளானே. பகவானுடைய அந்த திருமேனி சௌந்தரியத்தை அற்புதமாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். பகவானுடைய திருமுக மண்டலம் எப்பேற்பட்டது! கண்கள் சிவந்து பெரியவாய், பகவானுடைய திருக்கண்கள் இரண்டும் அப்படி அழகாக சிவந்து அப்படி அலர்ந்து இருக்கிறதா. தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன். இப்ப அந்த தாமரை போல அப்படி சிவந்ததாயும் அலர்ந்திருக்காம். ஆழ்வாரை கண்ட அந்த சந்தோஷத்தினாலே, இது சாதாரண ஒரு விகாசம் கிடையாது. ஆழ்வாரை கண்டு அதனாலே ஏற்பட்ட ஒரு சந்தோஷம், அது கண்களிலே வெளிப்படுகிறது. அதனால குளிர்ந்த அந்த திருக்கண்கள் சிவந்ததாயும் பெரியவாயும் அப்படி பெரிதாக அப்படி திகழ்கின்றன. வாயும் சிவந்து கனிந்து, பகவானுடைய திருவதனம் திருவாய் அதுவும் கூட அவ்வளவு கொவ்வை பழம் போல அப்படி சிவந்து அப்படி பழுத்து இருக்கிறது. அதற்கு மேலே உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு, வெண்பல் அதற்குள்ளே அந்த திருவாயிற்குள்ளே திகழக்கூடியவைகளான அந்த திருமுத்துக்கள் போன்ற அந்த திருப்பற்கள் அதெல்லாம் எப்படி இருக்கு? வெண்பல் வெளுத்த அழகிய அந்த திருமுத்துக்கள். சம்பிரதாயத்திலே அந்த பகவானுடைய அந்த திருப்பற்களை பல் அப்படின்னே சொல்லுவது கிடையாது, திருமுத்துக்கள் என்றுதான் சொல்லுவது உண்டு. அதனால வெண்பல் அப்படின்னா அந்த வெளுத்த அழகிய அந்த திருமுத்துக்கள், அந்த வெண்பல் இலகு சுடர் அதெல்லாம் அற்புதமாக அப்படி பிரகாசிக்கின்றன. அதற்கு மேல் இலகு விலகு மகர குண்டலத்தன், திருமுகத்திலே முக்கியமான திருக்கண்கள் திருவதரம், பகவான் அப்படி புன்சிரிப்பு சிரிக்கிறபடியால் உள்ளே அப்படி பளிச்சுன்னு அந்த வெள்ள பிரபையுடன் திகழக்கூடியதான பகவானுடைய திருமுத்துக்கள் இதெல்லாம் சேவையாகிறது. அதற்கு மேலே பகவானுடைய இந்த சந்தோஷத்திலே அப்படி முகத்தை கொஞ்சம் அவன் ஆட்டிக்கொண்டிருக்கிறானா, அதனாலே இரண்டு பக்கமும் அவன் தரித்து கொண்டிருக்கக்கூடிய காதுகளிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குண்டலங்கள் அப்படி சற்று லேசாக ஆடுகின்றன. இலகு விலகு அப்படியே விளங்கக்கூடியதாய் ஒளியுடன் திகழக்கூடிய அந்த மகர குண்டலங்கள், சற்றே அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகர குண்டலங்கள், அதனுடைய அழகென்ன! கொண்டல் வண்ணன், சேர பிடித்து பகவானுடைய திருமேனி அழகு. கொண்டல் என்று சொன்னால் மேகம், மேகம் போன்ற அந்த நிறத்தை உடையவன். அப்படி அந்த கருநிற மேகவண்ணனாக அப்படி திகழக்கூடியவன். அதற்கு மேலே சுடர்முடியன், ஒளிமிக்க முடி அப்படின்னு சொன்னால் திரு அபிஷேகம், அவனுடைய கிரீடம், திவ்ய கிரீட்டம், ஒளிமிக்க அந்த கிரீட்டத்தை உடையவனாய், நான்கு தோழன் சதுர்புஜனாய் அப்படி சேவை சாதிக்கிறான். ஆச்சரியமான நான்கு திருக்கரங்களுடன் கூடியவனாய், அந்த நாலு கரங்களிலே எதை கொண்டிருக்கிறான்? குணிஷார்ங்கன் அப்படின்னு சொன்னா, குணியன்னா சற்று வளைந்திருக்கக்கூடிய ஷார்ங்கம், ஷார்ங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த வில்லை கையிலே ஏந்தி கொண்டிருப்பவனாய், ஒன் சங்கதைவாள் ஆழியான், ஒன் அப்படின்னா அழகிய, சங்கதை அப்படின்னா சங்கு கதை அப்படின்னு பிரித்துக் கொள்ளணும். சங்கு கதை வாள், பகவானுடைய நந்தகம் என்று சொல்லக்கூடிய வாள், ஆழியான் சுதர்சன சக்கரம். பாருங்கள், 5 ஆயுதங்களும் வந்து விட்டன. பகவானுடைய சுதர்சன சக்கரம் என்ன, பாஞ்சஜன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கு என்ன, கௌமோதகின்னு சொல்லக்கூடிய கதை என்ன, நந்தகம்னு சொல்லக்கூடிய வாள் என்ன, ஷார்ங்கம்னு சொல்லக்கூடிய அவனுடைய அந்த வில் தனுஷ் என்ன, இப்படி இந்த 5ஐயும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவன் அவன் ஒருவன். அப்பேற்பட்ட அந்த ஒப்பற்றவன், அடியேன் உள்ளான், அப்பேற்பட்டவன் என்னுடைய நெஞ்சினுள்ளே எனக்குள்ளே அவன் திகழ்கிறான், என்னுள்ளே அவன் திகழ்கிறான் என்று தன்னுடைய அந்தர்யாமியை கண்டு ஆனந்தித்து அதை வெளியிடுகிறார்னு சொல்லணும். பகவானுடைய 5 நிலைகளிலே அந்தர்யாமித்வம் அப்படின்றது ஒரு நிலை. அப்ப அனைத்து ஜீவாத்மாக்களிலேயும் உள்ளே இருந்து கொண்டு அவைகளை நியமித்துக் கொண்டிருப்பவன். இந்த அந்தர்யாமித்வத்தை சொல்லும் பொழுது ஆச்சரியமாக தத்துவத்திரயத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் இது த்விவிதம், 2 வகைப்பட்டிருக்கும் என்று காட்டியிருக்கார். அங்கே பெரியஜெயரான மலவாள மாமனிகள் ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார். பொதுவான ஒரு ஸ்வரூபம், எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் உரையக்கூடிய பகவானுடைய ஒரு ஸ்வரூபம். 2வது ஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது இது போல யோகிகள் ஞானிகள் அவர்கள் தன்னை சிந்திப்பதற்கும் அனுபவிப்பதற்குமாக பகவான் திவ்யமங்கள விக்கிரகத்துடன் அவர்களுக்குள்ளே ஒரு அனுப்பிரவேசம் பண்ணியிருப்பான் என்பதாக காட்டியிருப்பார். அப்போ அந்த ஒரு அந்தர்யாமி ஸ்வரூபத்தை அனுசந்தித்து இங்கே பாடுகிறார் என்பதாக நாம் கொள்ள வேண்டும். பகவானுடைய அந்த சதுர்புஜ ஸ்வரூபம் என்ன, பஞ்ச ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அழகென்ன, அதற்கு மேலே அவனுடைய அந்த கருத்த திவ்யமான அந்த கரு நிறம் என்ன, அதற்கு மேலே அவனுடைய
சுடர் விட்டு மேலோங்கி பிரபைகள் போகும்படியான அழகிய அந்த திவ்ய கிரீட்டம் என்ன, இதற்கு மேல அவனுடைய திருமுகத்திலே இரண்டு பக்கங்களிலும் லேசாக அப்படி ஆடிக்கொண்டிருக்கக்கூடியதான மகர குண்டலங்கள் என்ன, அவனுடைய திருமுகத்திலே தாமரையை ஒத்த அழகிய இரண்டு திருக்கண்கள், அதற்கு மேலே அவனுடைய ஆழ்வாரை கண்ட சந்தோஷம் அது இப்படி வெளிவரும்படியான ஒரு திவ்யமான மந்தஹாசம், அந்த திருவதரம், அதற்குள்ளே திகழக்கூடிய திருமுத்துக்கள் என்று பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நன்கு அனுபவித்து இவனன்றோ எனக்குள்ளே இருக்கிறான் உரைகிறான் என்பதாக இங்கே ஆச்சரியமாக எடுத்து காட்டியிருக்கார். இல்ல பல அர்த்த விசேஷங்கள் நாம் சொல்லலாம். பகவானை பொதுவா வேதாந்தங்கள் சொல்லும் பொழுது சதைக ரூப ரூபாய என்று எப்பொழுதும் ஒருபடிப்பட்டவன் என்று சொல்லி இருக்கு. அவனுக்கு எந்த விதமான மாற்றம் விகாரம் கிடையாது என்று. ஆனால் இது போன்ற ஆழ்வாரை போன்ற அடியார்களை பெற்றால் எம்பெருமானுக்கு எல்லா விதமான விகாரங்களும் உண்டு இல்லையா? பகவான் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறான், கண்கள் பெரிதாக விஷாலமாக ஆகியிருக்கின்றன என்றெல்லாம் சொல்லும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் தானே இது. இப்ப பகவானுக்கு எந்த விகாரமும் மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லுவதற்கு என்ன கருத்து என்னால், அது கர்மமடியாக நம்மை போலே அவனுக்கு விகாரங்கள் கிடையாதானால் தன் அடியார்களை கிட்ட பெற்றால் அவனுக்கும் ஏற்படக்கூடிய இது போன்ற மாறுதல்கள் உண்டுதான் என்பதாக பார்க்கிறோம். பல ஆச்சரியமான அர்த்த விசேஷங்களை இங்கே ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கார்கள். ஆனால் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்படி பகவான் தனக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய இந்த பகவத் ஸ்வரூபத்தை ஆழ்வார் முதலிலே கண்டு இங்கே அனுசந்தானம் பண்ணுகிறார். ஆழ்வாரை பற்றிய ஸ்தோத்திரங்களிலே ஆச்சாரியர்கள் இது போன்ற ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணியிருக்கார்கள். யத்கோ சஹசிரம பஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி யத்ர சசங்க சக்கரஹ யன்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராய. ஆழ்வாராகிற அந்த ஒரு சூரியனை நாங்கள் வணங்குகிறோம். வெளியில இருக்கக்கூடிய சூரியன் அவனுக்கும் ஆழ்வாருக்கும் பலவிதத்துல ஒப்புமைகள் உண்டு. அந்த வெளியில இருக்கக்கூடிய சூரியன், சூரிய மண்டலத்துக்குள்ளே பகவான் சங்க சக்கர கதாதாரியாக எழுந்தருளி இருக்கான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் எல்லோரும் அந்தணர்கள் எல்லோரும் அந்த சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது இறுதியிலே அந்த சூரியனை பார்த்து அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகவானை இப்படி வணங்க வேணும், வணங்குகிறார்கள். அதுபோல இங்கேயும் பார்த்தோமானால் இவரும் கூட இவருக்குள்ளேயும் இந்த ஆழ்வாராகிற சூரியனுக்குள்ளேயும் பகவான் சங்க சக்கர கதாதரனாய் அப்படி எழுந்தருளி இருக்கிறான் என்பதாக ஒரு ஒப்புமை காட்டப்பட்டிருக்கு. அதனால தனக்குள்ளே பகவான் சங்க சக்கராதி பஞ்சாயுத விசிஷ்டனாய் எழுந்தருளி இருக்கான் என்பதற்கு ஆழ்வாருடைய இந்த பாசுரம்தான் பிரமாணம் என்பதாக நாம் இங்கே பார்க்கலாம். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குணிசார்ங்கன் உன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவனடியேன் உள்ளானே. அடுத்ததாக அடுத்த பாசுரத்திலே அப்பேற்பட்ட அந்த பகவான் அவனை மேலும் வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்தில். அடியேன் உள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவென் உரைக்கலாம் படியனல்லன் பரம்பரன் படிசேர் நாற்றத்துள்ளானை இன்பத் துன்பக் கழிநேர்மை ஒடியாவின்பப் பெருமையோன் உணர்விலும்பர் ஒருவனே காட்டுறார். அப்படின்னா அடியேனுள்ளான் உடனுள்ளான், இந்த எம்பெருமான் அவன் எப்பேற்பட்டவன்? அவன்தான் அடியேனுக்குள்ளே இருக்கக்கூடியவன். இந்த தொடரிலே பல பல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யம் இங்கே ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கார்கள். அதை மேலே நாம் பார்ப்போம். முதல்ல பாசரத்துடைய பதபதார்த்தத்தை சேவித்து விடலாம். அடியேன் உள்ளான் உடனுள்ளான், எனக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் இவன்தான், இப்பேற்பட்டவன். அது மட்டுமல்ல, உடனுள்ளான், இதற்கு மேல என்னுடைய இந்த உடம்பிலேயும் இருக்கக்கூடியவன் அவன்தான். ஆக ஒரு நான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடம்பு ஆத்மா ரெண்டையும் சேர்த்து நாம் சொல்லுகிறோம். நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன்லாம் சொல்லும் பொழுது உடம்புடன் கூடிய இந்த ஆத்மா. எனவே இந்த ஆத்மாவிலும் அடியேன்னு சொன்னால் ஆத்மா சுத்தமான ஜீவாத்மா, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்திலேயும் அவன் இருக்கிறான். உடல் உள்ளான், ஜீவாத்மா கொண்டிருக்கக்கூடிய இந்த உடம்பு மனுஷியாதி உடம்பில் உள்ளேயும் அவன் இருக்கிறான். அண்டத்தகத்தான் புறத்துள்ளான், அண்டத்தகத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்டத்தகம் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள்,
அந்த அனைத்து வஸ்துக்களாக அவன் இருக்கிறான் என்னால் அந்த அனைத்து வஸ்துக்களுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். பொதுவா இதைதான் சித்தாந்தத்திலே சாமானாதிகரண்யம் சொல்லுவது உண்டு. அதனால அண்டத்து அகத்தான் இந்த பிரம்மாண்டத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்களாக, அதாவது அனைத்து பதார்த்தங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான். புறத்துள்ளான், இந்த அண்டத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்களாகவும் இருக்கிறான், அனைத்து பதார்த்தங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான். எனவே பகவான் இல்லாத ஒரு இடமே கிடையாது. அவன் சர்வ வியாபி அப்படின்னு சொல்றோமே, பகவான் அனைத்திலும் வியாபித்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது பகவான் உள்ளே உறையும் இடம் அல்லாதது எதுவும் கிடையாது. பகவான் உள்ளே உறையும்படியாகத்தான் அனைத்து பொருள்களும் இருக்கின்றன. அண்டத்துக்கு உட்பட்ட வஸ்துக்கள், அண்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்திலும் பகவான் அந்தராத்மாவாய் திகழ்கிறான். அதற்கு மேலே படியே இதுவென் உரைக்கலாம் படியன் அல்லன். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. பகவான் இப்பேற்பட்டவன் தான் இல்ல அப்பேற்பட்டவன் தான் என்று நாம் ஒருபடிப்பட்டு அவனை சொல்லவே இயலாது. அவன் இப்படித்தான், இதுவே படி என்று உரைக்கல் உரைக்கலாம் படி அல்லன், அப்படி அண்மையும் கொள்ளணும். படியே இதுவன் உரைக்கலாம் படி அல்லன் அப்படின்னா இதுவே படி, இப்படித்தான் இவன் இந்த பிரகாரத்தில் தான் இருப்பன் என்று உரைக்கலாம்படி அல்லன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா நாம் பார்க்கலாம் லோகத்திலே பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாவற்றைக்காட்டிலும் அவன் மிகவும் விலட்சணமானவன், வேறுபட்டவன். அதனால இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு அவன் இப்பேற்பட்டவன் தான் என்று அளவிட முடியாது. அதனால்தான் உபனிஷத்துக்கள்லாம் சொல்லும் பொழுது அவனை நாம் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, நம்முடைய வாக்கும் மனசும் அவனை கிட்டாது என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்யன வேதசக, யார் ஒருவன் நான் அந்த பரபிரம்மத்தை அறிந்து விட்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் அறியவில்லை. யார் ஒருவன் நான் பகவானை அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொன்னால் அவன்தான் அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறது. தாத்பரியம் என்ன அப்படின்னா, லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு இவ்வளவுதான் அவன் என்று நாம் அறுதியிட முடியாது. அவன் விசித்திரமான சக்தியை உடையவன், அகடித கடனா சாமர்த்தியத்தை உடையவன், சர்வசக்தி வாய்ந்தவன். அதுதான் இங்கே தெரிவிக்கிறார். அதற்கு மேலே பரம்பரன் தான், பராத்பரன். லோகத்திலே நமக்கெல்லாம் நம் மனுஷர்களை காட்டிலும் பரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கும் மேலானவன். அதற்கு மேலே கடிசேர் நாற்றத்துள்ளானை இன்பத் துன்பக் கழிநேர்மை உடியா இன்பப் பெருமையோன் உணர்விலும்பர் ஒருவனே. கடிசேர் நாற்றம், அதாவது நல்ல விலட்சணமான திவ்யமான அந்த பரிமளம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தேன், அந்த தேனில் உள்ள அந்த இன்பம், தேனில் இருக்கக்கூடிய ஒரு சுவை இருக்கு பாருங்கள். இப்ப லோகத்துல பார்க்கும் பொழுது ஒரு தேன்றது இனிப்பு பதார்த்தம், அதனுடைய அந்த சுவையானது அது எப்படி இருக்கும்? அதை வடிகட்டின சுவை மட்டும் கொள்ள வேணும். துன்பக் கழிநேர்மை, அதனுடைய அந்த கோது கழிந்து சாரமான பாகத்தை மட்டும் எடுத்தோம் என்று சொன்னால், இல்லையா, தேனை எடுப்பது இன்னும் சாதாரணமானது கிடையாது. அப்ப அதனுடைய கோதையெல்லாம் கழித்து இன்பத்தை மட்டும் அப்படி வடிகட்டி எடுத்தோம் என்று சொன்னால் அது போலத்தான் இருக்கக்கூடியவன் அப்படின்றதாக பார்க்கணும். கடிசேர் நாற்றத்துள்ளாலை, ஆல் அப்படின்னு சொன்னா, ஆலை அப்படின்னா தேன். அந்த அப்பேற்பட்ட நல்ல பரிமளம் வாய்ந்து சேர்ந்த அந்த தேனில் இருக்கக்கூடிய இன்பம், அதனுடைய இந்த சுவை, அந்த சுவையினுடைய துன்பக் கழிநேர்மை, அதனுடைய கோதெல்லாம் அசாரமான பாகத்தை எல்லாம் எடுத்து வெறும் சாரமான பாகத்தை போலே திகழக்கூடியவன் யார்? ஒடியா இன்பப் பெருமையோன். ஒடியா அப்படின்னு சொன்னா நடுவே ஒளிந்து போகாமல் இருக்கும், விச்சேதம் இல்லாமல், நடுவில் எந்த ஒரு விச்சேதம் இல்லாமல் நித்தியமாக ஓடக்கூடிய இன்பப் பெருமையோன், ஆனந்த ஸ்வரூபமானவன். லோகத்துல நமக்கும் ஆனந்தம் ஏற்படுறதானால் அதெல்லாம் மிகவும் க்ஷணிகமான ஆனந்தம். அப்படி இல்லாமல் விச்சேதமில்லாத ஆனந்தமே வடிவமானவன். அதற்கு தான் ஒரு உதாரணமாக அந்த தேனில் உள்ள அந்த சுவை போலே வெறும் சாரதமமான ஆனந்தமே வடிவெடுத்து வந்தவன். அப்பேற்பட்ட இன்பப் பெருமையோன், ஆனந்தமயனாய் உணர்வில் உம்பர் ஒருவன். இப்ப பகவானுடைய ஸ்வரூபம் பாருங்கள், அவன் சுத்த ஆனந்த ஸ்வரூபன். அதற்கு மேல் சுத்த ஞான ஸ்வரூபன். உணர்வில் உம்பர் ஒருவன். உணர்வு அப்படின்னா ஞானம், ஞானம்ன்ற விஷயத்தில் வந்தால் அவன்தான் ஒருவன், ஒப்பற்றவன், அவனுக்கு மேல் யாரும் கிடையாது. இல்ல, சர்வஜத்வம், ஞானமே வடிவமானவன், ஞானமாகிற குணத்தையும் உடையவன். அப்பேற்பட்டவன்
அடியேன் உள்ளான் உடன் உள்ளான். அப்ப எனக்குள்ளே இருக்கக்கூடியவன், என் உடம்பிலே இருக்கக்கூடியவன் அவன் யார் என்று சொன்னால், இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துவுக்கும் அந்தராத்மா அவன்தான். அண்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் அந்தராத்மா அவன்தான். அது மட்டுமல்ல, இதெல்லாம் சில வார்த்தைகளை வச்சு அவனை வர்ணிக்கிறோமே ஒழிய இவன் இப்பேற்பட்டவன் தான் என்று முழுமையாக நாம் பார்க்க முடியாது. ஆழ்வார் பாசுரங்களிலே பகவானுடைய படிகள், அவனுடைய பிரகாரங்கள், குணங்களை எல்லாம் நன்கு வர்ணிக்கிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்ப இவ்வளவுதான் பகவானுடைய பிரகாரம்னு நாம் எண்ணிவிடக்கூடாது. அதனால்தான் நடுவில் இது போல இவன் இப்பேற்பட்டவன் தான் என்று சொல்ல அரிதானவன் என்பதையும் காட்டுகிறார். எனவே இவன் இப்பேற்பட்டவன், ஒருபடிப்பட்டவன் என்று சொல்ல இயலாதவனாய், அதற்கு மேலே நல்ல அந்த தேனுடைய சுவை எப்படி இருக்குமோ அது போன்ற ஆனந்தமே வடிவெடுத்தவன். இல்லையா? தேனை எடுக்கக்கூடியவர்களுக்கு பல கஷ்டம் இருக்கும். ஆனா அதை எல்லாம் நன்கு எடுத்து, இந்த தேனீகளை எல்லாம் விரட்டி, இந்த தேன் கூடை அப்படி எடுத்து அதில் இருக்கக்கூடிய மெழுகை எல்லாம் கழித்து வடிகட்டி நல்ல அந்த தேனை ஒருவர் சாரமாக எடுத்து நமக்கு கையில கொடுத்தாருன்னா எவ்வளவு இன்பமாக இருக்கும். அதுபோலே துக்கம் என்பது சிறிதும் கலசாமல் சுத்த நிரவதிக்கமான எல்லையற்ற அந்த ஆனந்தமே வடிவமானவன் அவன். ஞானமே வடிவமானவன் அவன். இதற்கு மேற்பட்ட ஞானம் இல்லை என்று சொல்லும்படியான அனவதிகாதிசய ஞான ஸ்வரூபனாய் திகழக்கூடியவன் அப்படின்றதாக பகவானுடைய இந்த ஆத்மஸ்வரூப பரிச்சயம் பண்ணி வைக்கிறார். பகவானுடைய இந்த திருமேனியினுடைய பரிச்சயம் முன் பாசுரத்திலே பண்ணப்பட்டது. பகவானுடைய ஆத்மஸ்வரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னால் எங்கும் நிறைந்து வியாபித்திருக்கக்கூடியது, எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாய் திகழக்கூடியது, சுத்த ஞான ஆனந்தங்களே வடிவமாக உடையது என்பதாக இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டியிருக்காருன்னு பார்த்தோம். இப்ப இங்க அடியேன் உள்ளான் அப்படின்ற இந்த வார்த்தை இருக்கு பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீவச்சன பூஷணத்திலே இந்த ஜீவாத்மாவுக்கு எது முக்கியமான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம் என்பதாக சூத்திரத்தை அருளி செய்திருக்கார் பிள்ளை லோகாச்சாரியர். இப்ப இந்த அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள், ஜீவாத்மாவுக்கு எது முக்கியமான ஸ்வரூபம்? வேதாந்தங்கள்ல பார்த்தோமானால் ஜீவாத்மாவும் ஞான ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம்னு காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஞாத்திருத்வம் அதுதான் முக்கியமான ஸ்வரூபமா என்று கேட்டுக்கொண்டால் கிடையாது. அதெல்லாம் பகிரங்க நிரூபகம் தான். முக்கியமான அந்தரங்க நிரூபகம் எது என்னால் ஜீவாத்மாவுக்கு பகவத் சேஷத்துவம், பகவானுக்கு அடிமையாயிருத்தல், இதுதான் அதுக்கு முக்கியமான அடையாளம் என்பதாக நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமான ஒரு விஷயம் காட்டப்படுறது. இதற்கு அடிப்படையே இந்த பாசுரம் தான். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்து கொண்டு வரும் பொழுது, அப்போ ஒரு இடத்துல சந்தேகம் வரும் பொழுது கூரத்தாழ்வான், பட்டோலை கொண்டு வந்த கூரத்தாழ்வான் அதை நிறுத்தினார். அப்போ அங்க என்ன ஏற்பட்டது? ஜீவாத்மாவுக்கு முக்கியமான ஸ்வரூபம் என்ன தெரிவிக்க வேண்டிய இடம். அப்போ எம்பெருமானார் தாமே அந்த இடத்துல நிறுத்தி, சரி இதற்கு என்ன விஷயம் என்பதை, இந்த விஷயம் அதாவது ஜீவாத்மாவுக்கு இந்த ஞாத்திருத்துவம் முக்கியமான குணமா அல்லது சேஷத்துவம் என்பது முக்கியமான குணமா, எது மிகவும் நெருங்கிய அடையாளம், முக்கியமான அடையாளம் என்பதை நம் ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலே கேட்டு வாரும் என்று அனுப்புகிறார். அப்போ கூரத்தாழ்வானும் திருக்கோட்டியூருக்கு வந்து சேர்ந்து தண்டனிட்டு அங்கேயே பல மாசம் காத்து கொண்டிருக்கிறார் நம்பியினுடைய திருமாளிகையிலே. 6 மாசம் காலம் கழிந்தது. ஆனாலும் திருக்கோட்டியூர் நம்பி இவரிடத்திலே என்னன்னு கேட்டு இவருக்கு பதில் சொல்வதாக தெரியவில்லை. அதனால மறுபடியும் தான் எம்பெருமானாருடைய திருவடி கைங்கரியத்துக்கு போக வேணும்னு புறப்படும் பொழுது, அப்போ திருக்கோட்டியூர் நம்பி அழைத்து சொல்கிறார், என்ன உமக்கு என்ன வேணும்? இல்லை, இது போல இந்த ஒரு சந்தேகம் இருந்தது, இதற்கு விடை பெற்றுக்கொள்வதற்குத்தான் வந்தேன் அப்படின்னு அந்த சந்தேகத்தை விண்ணப்பிக்க உடனடியாக தெரிவித்தார். ஆழ்வார் அடியேன் உள்ளான் என்ன அருளி செய்தாரே, அதை நீர் சேவித்தீரோ என்று பதில் அளித்தார். உடனடியாக கூரத்தாழ்வானும் தன்யோஸ்மி என் கிருதார்த்தனானேன் என்று விஷயத்தை தெரிந்து கொண்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார்னு சொல்லப்படுறது. அதுல என்ன சாராம்சம் பாருங்கள். ஜீவாத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீவாத்மாவை தனித்து குறிப்பிடக்கூடிய இடம் திருவாய்மொழியில இந்த ஒரு இடம்தான். இந்த தனித்துன்னு சொல்லும் பொழுது என்ன தாற்பயம்? ஜீவாத்மாவை பொதுவாக சரீரத்துடன் கூடியதாகத்தான் பல இடங்களிலும் நாம் குறிப்பிடுகிறோம். இப்போ அடியேன் செய்யும் விண்ணப்பமே
இல்ல அடியேன் சிறிய ஞானத்தன், இது மாதிரி பல இடங்கள்லையும் கூட அடியேன்ற வார்த்தை ஆழ்வார் பிரயோகித்திருக்கிறார் என்று சொன்னாலும் அந்த இடங்கள்லாம் அடியேன்ற வார்த்தைக்கு சரீரத்துடன் கூடிய ஆத்மா என்றுதான் பொருள். விண்ணப்பம் செய்ய வேணும், பேச வேணும் என்று சொன்னால் சரீரம் வேணும். அடியேன் சிறிய ஞானத்தன்னு சொல்லும் பொழுதும் கூட இந்த ஜீவாத்மாவுக்கு ஞான பிரசரம் ஏற்பட வேண்டும் என்றால் உடம்பு வேணும். உடம்பு இல்லாத பொழுது ஜீவாத்மா சிறகுடிந்த பட்சியை போல ஞான பிரசரம் இல்லாமல் இருக்கக்கூடியது. எனவே சிறிய ஞானம் வேணும் என்று சொன்னாலும் சரீர சம்பந்தம் ஆத்மாவுக்கு வேணும் தான். அதனாலே மற்ற எல்லா இடங்களையும் அடியேன்னு ஆழ்வார் தெரிவிக்கும் பொழுது அது சரீரத்துடன் கூடிய ஆத்மாவை சொல்லுமே ஒழிய தனித்து வெறும் ஜீவாத்மாவை சொல்லும்படியாக அமையவில்லை. ஆனால் இந்த ஒரு பாசுரத்தில் மட்டும்தான் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான். அடுத்ததாக உடலை தனித்து ஆழ்வார் குறிப்பிடுகிறார் இல்லையா? அதனால முதல் வார்த்தையான இந்த அடியேன் என்பதற்கு வெறும் ஆத்மஸ்வரூபம், சுத்த ஆத்மஸ்வரூபம்னு தான் அர்த்தம். ஆனா இந்த சுத்த ஆத்மஸ்வரூபத்தை குறிப்பிடும் பொழுதும் ஆழ்வார் என் உள்ளான், எண்ணின் உள்ளான், இல்ல ஞானத்துள்ள உள்ளான், அறிவின் உள்ளான் என்றெல்லாம் சொல்லாமல் அடியேன்ற சேஷத்துவத்தை காட்டும் வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதனாலே அடிமைத்தன்மை சேஷத்துவம்தான் ஜீவாத்மாவுக்கு முக்கியமான ஸ்வரூபம் என்று தெரிகிறது என்று பூர்வாச்சாரியர்களுடைய அற்புதமான ஒரு நிரூபணம். அதை இங்க ஈட்டில் எடுத்து காட்டியிருக்கார் சுவாமி நம்பிள்ளைன்னு பார்க்கிறோம். அதனால் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்ய ஆத்மஸ்வரூபம் எப்பேற்பட்டது, வியாபகத்துவம், அந்தர்யாமித்துவம், ஞானானந்த ஸ்வரூபத்துவம், இதெல்லாம் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் வெளியிடுகிறார். அத்துடன் கூட அடியேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி ஜீவாத்மாவுக்கு சேஷத்துவம் முக்கியமான ஸ்வரூபம் என்பதையும் இங்கே காட்டி தந்திருக்காருன்னு பார்க்கிறோம். அடியேன் உள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவென் உரைக்கலாம் படியனல்லன் பரம்பரன் கடிசேர் நாற்றத்துள்ளாலை இன்பத் துன்பக் கழிநேர்மை ஒளியா இன்பப் பெருமையோன் உணர்விலும்பர் ஒருவனே. அடுத்ததாக உணர்விலும்பர் ஒருவனை அவனதருளால் உரற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அது உமவனதின்னருளே. உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றுலப்பிலனவும் பழுதேயாம் உணர்வைப் பெற ஊர்ந்திரவேறி யானுந்தானாயொழிந்தானே. மேலே இந்த விஷயத்தை இன்னும் சற்று விரிவாக எடுத்து காட்டியிருக்கார். உணர்விலும்பர் ஒருவனை, பகவான் உணர்வில் உம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது நித்திய சூரிகள், நல்ல உணர்வு ஞானம் படைத்திருக்கக்கூடிய நித்திய சூரிகள், அயர்வரும் அமரர்கள் இந்த நித்திய சூரிகள். அந்த உணர்வில் உம்பரில் ஒருவன், அவர்களுள் ஒருவன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கெல்லாம் அதிபதியானவன், அவர்களுடைய ஸ்வரூப சத்தையெல்லாம் தன் அதீனமாக உடையவன், அப்பேற்பட்டவன் என்று அர்த்தம். ஆனால் இந்த நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனானவன். இந்த இந்த பதிகத்திலே இந்த பல பாசுரங்கள் இருக்கக்கூடிய இந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும் பொழுது கொஞ்சம் நாம் கவனத்துடன் பார்க்க வேணும். ஏன்னா அந்தந்த வார்த்தை ஜீவாத்மாவை மட்டுமே அல்லது அச்சித்தை மட்டுமே குறிக்கும்படியாக இருக்கும். ஆனா முன்பின் வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பார்த்து சேர பிடித்த ஒரு அர்த்தம் கொள்ள வேண்டும், சமன்விதமான அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உணர்வில் உம்பர் ஒருவன், உணர்வில் உம்பர் அப்படின்னு சொன்னால் நல்ல உணர்வு மிக்கவர், உயர்ந்த ஞானம் படைத்திருக்கக்கூடிய நித்திய சூரிகள். ஆனா அவர்களில் ஒருவன் சொன்னா என்ன அர்த்தம்? நித்திய சூரிகள்ல ஒருவனா பகவான், அப்படி அர்த்தம் இல்லை. ஆனால் அவர்களுடைய சத்தை தன் அதீனமாக கொண்டிருக்கிறான் என்பதனாலே அவர்களில் ஒருவன் என்பதாக இங்கே நிர்தேசம் பண்ணியிருக்கார். அதனால் அவர்களுக்கெல்லாம் அதிபதியானவன்ற கருத்து. உணர்விலும்பர் ஒருவனை, நித்திய சூரிகளுக்கும் சுவாமியான அந்த பகவானை அவனது அருளால் உரற் பொருட்டு, பகவானுடைய கிருபையினாலே அவனை நான் உரல் பொருட்டு, அவனை கிட்டுவதற்காக, அவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் கிட்டுகைக்காக என் உணர்வினுள்ளே இருத்தினேன், என்னுடைய ஞானத்திலே அவனை நான் விஷயமாக ஆக்கினேன். என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என் உணர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய அபேக்ஷை என்கிற ஞானம். இங்க ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? சிறந்த ஞானிகளுக்கும் தலைவனாய் திகழக்கூடிய அந்த பகவானை அவனுடைய அருளை கொண்டே நான் கிட்ட வேணும்னு பார்த்தேன். இப்ப அதற்கு வேற என்ன வழி? இங்கே அவனது அருளால்னு சொல்லும் பொழுதே அவனுடைய அருள் மட்டும்தான் அதற்கு ஒரே உபாயம் என்பது காட்டப்பட்டு விட்டது.
சரி, அப்போ அவனுடைய அருளாலே தானே அவனை கிட்ட வேணும். அதற்கு நாம் என்ன பண்ண முடியும்? நீர் என்ன பண்ண முடியும் ஆழ்வீரே? அப்படி என் உணர்வின் உள்ளே அவனை நிறுத்தினேன், அவனை இருத்தினேன். அப்ப இந்த இடத்துல என் உணர்வுன்னு சொல்லும் பொழுது நான் ஞான யோகம் பண்ணினேன், இல்ல வேறு சில யோகங்கள் உபாயத்தை பண்ணினேன் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய அருளால் தான் அவனை நாம் கிட்ட முடியும்னு அங்கேயே ஆழ்வார் அதற்கு பதில் காட்டி விட்டார். அப்போ இந்த இடத்துல உணர்வுன்னு சொல்லும் பொழுது என்னுடைய அபேக்ஷை என்கிற ஞானம், அபேக்ஷைன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆசை, விருப்பம் இல்லையா? பகவான் நம்மை அவனிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு அவன் சித்தமாக இருக்கான், பல உபாயங்களை பண்ணி கொண்டிருக்கான், பல வழிகளை அவன் பண்ணி கொண்டிருக்கான். ஆனால் அவனை அடைய வேணும் என்கிற ஒரு ஆசை நமக்கு இருந்தால் போதும், அவன் அதை நம்மை அங்கீகரித்து விடுவன். அதனால் தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரபத்தி சரணாகதி என்பதற்கும் நாம் என்ன சொல்றோம்? விலக்காமை. பகவான் நம்மை ரட்சிப்பதற்கு முன் வரும் பொழுது நான் நீ வேண்டாம் எனக்கு என்று சொல்லாமல் இருக்க வேணும். அந்த இசைவை காட்டுவதுதான் இந்த பிரபத்தி என்பது. அதனால அந்த இசைவு அனுமதி தானம் அப்படின்றதாக பார்க்கணும். அதுதான் இங்கே, அது போல இங்கே கொள்ள வேணும். என்னுடைய உணர்வு என்று சொன்னால் அபேக்ஷை. இவனிடத்திலே ஒரு சிறிய இந்த அபேக்ஷை தான் அவன் எதிர்பார்க்கிறான். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே என்றெல்லாம் பிரமாணங்கள் உண்டு. இந்த பகவான் ஜீவாத்மா பகவானை நான் சேர வேணுமே அப்படின்ற ஒரு சின்ன ஆசையை வெளிப்படுத்தினால் போதுமே அப்படின்னு எதிர்பார்க்கிறான். ஏன்னா இது புருஷார்த்தமாக ஆக வேணும் இல்லையா? பகவான் மோட்சத்தை கொடுக்கும் பொழுதும் அது இவனுக்கு ரசிக்க வேணும் என்று சொன்னால் இந்த ஜீவாத்மாவுக்கு அதிலே ஆசை இருக்க வேண்டும். அதனாலே ஆசை ஒன்று அவனிடத்திலே வேணும் என்று எம்பெருமான் பார்க்கிறான். அந்த ஆசையை அந்த ஆசைக்கு அவனை நான் விஷயமாக்கினேன். அபேட்சைன்னு சொல்லும் பொழுது அந்த பிரார்த்தனை, நான் பகவானை கிட்ட வேணுமே என்கிற அந்த அபேட்சை. அபேட்சை என்பதும் கூட ஒரு விதமான அறிவுதான். அதனால் அபேட்சையாகிற அந்த ஞானத்துக்குள்ளே அவனை இருத்தினேன், அவனை நான் இலக்காக்கினேன். அதுவும் மனதின்னருளே. இதுதான் முக்கியமானது. சரி, நீர் அப்போ இந்த சிறிய ஒரு விஷயத்தையாவது நீர் பண்ணீர் தானே? உம்முடைய சுவாதந்திரியத்தாலே நீர் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது நீர் பண்ணது தானே? அப்ப நீர் ஒரு விஷயத்தை பண்ணினதனால்தான் பகவான் இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்தான் அப்படின்னு அங்கேயும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் பண்ண இந்த சிறிய ஒரு விஷயம், பகவானே என்னை சேர்த்துக்கொள், நீ என்னை ரட்சிக்கும் பொழுது நான் உன்னை விலக்க மாட்டேன் அப்படின்ற இந்த ஒரு எண்ணம் எனக்கு தோன்றித்து என்று சொன்னால் அதுவும் அவனுடைய கிருபையினால் தான் இது தோன்றித்து. அதனால் அங்கேயும் எனக்கு சுவாதந்திரியம் கிடையாது என்பதாக காட்டியிருக்கார். அந்த அபேட்சை என்பதும் கூட அவனுடைய நிருகேதுக கிருபையினாலே ஏற்பட்டது ஒன்று என்பதாக பகவானுடைய அந்த ஒரு விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கார். அதனால பகவான் அவன்தான் நம்மை அவனிடத்திலே சேர்த்துக் கொள்கிறான். அவனுடைய இந்த உபாயத்துவம், பிராபகத்துவம் எப்பேற்பட்டது என்பதை இந்த முதல் 2 அடிகளாலே ஆழ்வார் வெளியிட்டார்னு பார்க்கிறோம். எனவே அயரரும் அமரர்களுக்கும் அதிபதியாய் திகழக்கூடிய அந்த பகவான், அவரை அவனுடைய கிருபையினால்தான் நாம் கிட்ட முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் விரும்ப வேணும், அபேட்சிக்க வேணும், அவ்வளவுதான். ஆனா இந்த அபேட்சை என்பதும் நம்முடைய முயற்சியினாலே, நம்முடைய ஒரு ஒரு பலத்தினாலே ஏற்பட்டது என்று எண்ண வேண்டாம். இதையும் அவன்தான் தந்தருளினான் என்பதான முக்கியமான ஒரு விஷயத்தை முதல் 2 அடிகளிலே எடுத்து காட்டியிருக்கார். அதற்கு மேலே இப்படி என்னை இசைவித்தவன் அவன்தான், இசைவித்து அவனுடைய தாள்களிலே சேர்த்து கொள்கிறான் அவன்தான். இப்படி இசைவித்த என்னுள்ளே அவன் புகுந்து என்னென்னலாம் பண்ணான் பாருங்கள் அப்படின்னு மேலே பகவான் பண்ணின உபகார பரம்பரைகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார். உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றுலப்பிலனவும் பழுதேயாம். பகவான் எனக்குள்ளே புகுந்தான், எனக்கு இந்த சின்ன அபேட்சை என்பதையும் உண்டாக்கினான். அதற்கு மேலே அபேட்சை உண்டானால் போதுமா? லோக விஷயங்களிலே வைராக்கியம் வேணும் தானே? பகவானே உன்னை கிட்ட வேணும்னு ஆசை வந்தால் போதாது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சம்சாரமா விஷயங்கள், சாம்சாரிக விஷயங்கள், பலங்கள் எதுவும் தேவையில்லை என்ற வைராக்கியமும் ஏற்பட வேணும். அதையும் அவன் எனக்கு உண்டாக்கி கொடுத்தானே. உணர்வு, உயிர், உடம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, உணர்வுன்னு சொல்லும் பொழுது லோக விஷயங்களை பற்றிய அறிவு, அதை கொடுக்கக்கூடிய, அதற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய இந்த பிராணன், உயிர்னு சொல்லும் பொழுது பிராணன், உடம்பு, சரீரம், மற்றும் உலப்பிலனவும் மற்றும் உண்டான இந்த பிரகிருதி, இந்த பிராகிருத வஸ்துக்கள், விஷயங்கள், இதெல்லாம் பழுதேயாம் உணர்வு, இதெல்லாம் ஹேயம், இதெல்லாம் விடத்தக்கது, தாழ்ந்தது என்கிற இந்த உண்மையான தத்துவ ஞானத்தை, உணர்வை பெற ஊர்ந்து அதை நான் பெரும்படியாக என்னை முன்னடத்தி இரவு ஏறி, இரவு ஏறின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வந்து, இந்த கடைசி வரைக்கும்னா என்ன அர்த்தம்? ஆத்மஸ்வரூபத்தை காட்டி தந்து, அதுதான் முடிவளவும் பகவான் என்னை நடத்தி
யானும் தானாய் ஒழிந்தான். யானும் தானாய் ஒழிந்தான்னு என்ன அர்த்தம்? இப்போ நானும் அவனும் ஒன்னாம்படி ஆனான் அப்படின்னு, என்னையும் அவனையும் ஒன்னாக்கினான் அப்படின்னு அபேதம் ஐக்கியம் அந்த அர்த்தம் இல்லை. என்னை சொல்லும் சொல் பகவானை சொல்லும் அளவும் போகும்படி அவன் ஏற்படுத்தி கொடுத்தான். என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த ஞானிகளுக்கெல்லாம் உண்மையான தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து, இந்த ஜீவாத்மா என்பது பகவானுக்கே சேஷப்பட்டது, பகவானை விட்டு பிரியாத ஒரு வஸ்து அப்படின்னு உணர்ந்தவர்கள், அவர்கள் நான்னு சொன்னால் அது எம்பெருமானை வரைக்கும் குறிக்குமா. அவருடைய நான் என்பது எம்பெருமானை குறிக்கும் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான வேதாந்த பொருள். இதை கொண்டுதான் எம்பெருமானார் இந்த விசிஷ்டாத்வைத தர்சனத்தை அற்புதமாக ஸ்தாபனம் பண்ணார்னு நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் என்னாலே பகவானை விட்டு பிரியாது, பகவானுக்கு பிரகாரமாய் ஷரீரமாய் சேஷமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அதனால இப்ப லோகத்துல எப்படி உடம்பை சொல்லும் பொழுது அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் சேர்த்து நாம் குறிப்பிடுகிறோமோ, அதுபோல ஞானிகள் ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்குள்ளே அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறான். உள்ளே ஜீவன் பகவான் இல்லை என்னால் இந்த ஜீவாத்மாவே தரித்து நிற்காது என்பதை உணர்ந்தவர்கள். அதனாலே அவர்கள் ஜீவாத்மாவை குறிப்பிடும் பொழுது அவர்கள் நான் அகம் என்று சொன்னால் அது பரமாத்மாவையும் தொடும், பரமாத்மா அளவுக்கும் அது செல்லும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது பல இடங்கள்ல நாம் பார்க்கலாம். பிரகலாதனாகட்டும், இல்ல வேதத்துல வாமதேவர் என்கிற ரிஷி ஆகட்டும், இவர்கள்லாம் இது போலத்தான். நமக்கு ஆழ்வாருடைய பாசுரங்கள் அதற்கு பிரமாணம். பல இடங்கள் அது போல இருக்கு. அந்த சாமானாதிகரண்யத்தை கொண்டு பல இடங்கள் ஆழ்வார் பாடியிருக்காருன்னு பார்க்கிறோம். அதுதான் இங்கே ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். இரவு ஏறி முடிவளவும் வந்து, முடிவளவும் வந்துன்னு சொன்னால் இந்த ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடி காட்டி, அப்ப பாருங்கள் ஆத்மாவலோகனம் ஆத்ம தரிசனம் ஏற்படுறது. இந்த படிப்படியா தெரிவிக்கிறார் எம்பெருமான் என்னென்னலாம் தனக்கு பண்ணி கொடுக்கிறான்றதை. என்னென்ன சொல்றார் அப்படின்னா, அந்த பகவானை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன பண்ணேன், என்னுடைய அந்த உணர்விலே அவனை நிறுத்தினேன். அதாவது அபேட்சை, முதல்ல என் அபேட்சையை நான் அவனிடத்திலே வெளிப்படுத்தினேன். அதன் பிறகு அந்த அபேட்சையும் அவன் எனக்கு அவன்தான் ஏற்படுத்தி கொடுத்தான். எனவே முதல்ல எனக்கு அபேட்சையை உண்டாக்கினான் நிதேதுக கிருபையினாலே. அதற்கு மேல் இந்த லோக விஷயங்கள் எல்லாவற்றிலும் வைராகியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். இதெல்லாம் தாழ்ந்தது விடத்தக்கது என்கிற அந்த நிச்சயத்தை உண்டாக்கினான். அதற்கு மேல் இந்த ஆத்மஸ்வரூப சாட்சா்காரத்தை உண்டாக்கினான். இல்லையா, வெறும நாமும் பேசலாம் இன்னைக்கு ஜீவாத்மா அணுவாக நித்தியமாக ஞான வடிவமாக இருக்கக்கூடியதுன்னு, இதெல்லாம் நமக்கு வாய் பேச்சுதான். ஆனா உணர்ச்சி உண்ட அனுபவம் வேணுமே, அது இல்லை. ஆனா ஆழ்வாருக்கு அதையும் ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கும்படியாகவும் ஆழ்வாருக்கு பண்ணி கொடுத்து, அதுதான் இறுதி வரை பகவான் என்னை நடத்தினான். அதன் பின்பு ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த பின்பு ஆழ்வார் எப்படி பேசத் தொடங்கினார்னா, நான் என்ன அவர் குறிப்பிடும் பொழுதே அது இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகவானை வரைக்கும் அது சொல்லுமா. அதுதான் சொல்லி முடியும். யானும் தானாய் ஒழிந்தான் அப்படின்றதா தெரியும். என்னை சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் அவனளவு செல்லும்படியாக எனக்கு அதை காட்டி தந்தான். அப்போ இதனால் என்ன தெரிகிறது, இந்த கைவல்யார்த்திகளுக்கு போலே ஆழ்வாருக்கு சுதந்திரமாக ஜீவாத்மாவை காட்டி கொடுத்தான்னு கிடையாது. ஜீவாத்மாவுடைய உண்மைத்தன்மையான இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பகவான் இருக்கான், நான் இருக்கிறேன், அதனால ஜீவாத்மா என்பது எனக்கு சேஷமானதுதான் என்று உண்மை கடைசி வரைக்கும் எடுத்து காட்டினான்னு அர்த்தம். அதனாலே கைவல்யார்த்திகளைப் போல இந்த ஜீவாத்மா சுதந்திரமானது, இந்த ஜீவாத்மா அதை தன்னையே அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற இந்த போன்ற எண்ணம் வராமல், இந்த ஜீவாத்மா பகவானுக்கே சேஷப்பட்டது, எனவே பகவான் இந்த பகவத் அனுபவம் தான் நமக்கு முக்கியம் என்ற அந்த ஒரு உண்மையான தெளிவு ஆழ்வார்க்கு பிறந்ததுன்னு பார்க்கிறோம். யானும் தானாய் ஒழிந்தான் இன்னும் ஆழ்வாருக்கு பண்ணின உபகாரங்களை எல்லாம் அற்புதமாக எடுத்து காட்டினாலும் பார்க்கிறோம். இப்ப இதுல முதல் 2 வரி பகவானை பற்றியது, அடுத்த 2 வரின்னு பார்த்தால் அது இது தொடங்கி ஜீவாத்ம ஸ்வரூபத்தை காட்டும்படியாக இருக்குன்னு பார்க்கிறோம். லோக விஷயங்கள்லே ஒரு வைராகியம் ஏற்பட்டு அந்த ஜீவாத்ம ஸ்வரூப சாட்சா்காரம் ஏற்பட்டு ஜீவாத்மாவை குறிக்கும் சப்தங்கள் பகவத் பரியந்தங்களாக முடியும் என்று இதெல்லாம் சொல்லுவது ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பற்றியது என்று நாம் கொள்ளலாம். 2.5 பாசுரங்கள் சுத்தமாக பகவானை பற்றி, அடுத்த 7.5 பாசுரம் ஜீவாத்மாவை பற்றி என்ற அந்த விபாகத்தை நினைவில் கொள்ள வேண்டும். உணர்விலும் ஒருவனை அவனதருளால் உரற் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின் அருளே. உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றுலப்பிலனவும் பழுதேயாம்,
உணர்வைப் பெற ஊர்ந்திரவேறி யானுந்தானாய் ஒழிந்தானே. அடுத்ததாக 4வது பாசுரம். யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் எவர்க்கும் முன்னோனை தானும் சிவனும் பிரமனுமாகிப் பனைத்ததனி முதலை தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகித் தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ன ஒன்னை உணர்ந்தேனே. இதுக்கு மேலே ரொம்ப தெளிவாக ஜீவாத்ம ஸ்வரூபத்தை அருளிச் செய்ய தொடங்குகிறார் ஆழ்வார். பல பாசுரங்களிலே சுத்தமாக ஜீவாத்மா எப்பேற்பட்டது, அதை எப்படி எம்பெருமான் எனக்கு காட்டினான், இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை நாம் எப்படி உணர வேணும் என்னெல்லாம் பல விஷயங்களை எடுத்து காட்டுறார். பகவத்கீதையிலையும் கண்ணன் 2வது அத்தியாயம் போன்ற இடங்கள்ல இதை பத்தி தெரிவித்திருக்கிறான். இந்த ஞான யோகத்தை சொல்லும் பொழுது இதையெல்லாம் காட்டியிருக்கான். அதை ஆழ்வார் பகவான் தனக்கு காட்டி கொடுத்த பிரகாரங்களை எல்லாம் இங்கே வெளிப்படுத்துகிறார்னு பார்க்கிறோம். யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் எவர்க்கும் முன்னோனை. யாதும் எவர்க்கும் முன்னோன். யாதும் எவர்க்கும்னு சொன்னா அனைத்து அச்சேதன வஸ்துக்களுக்கும், அனைத்து ஜீவாத்மாக்கள் சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் முன்னோன், முதலிலே காரணபூதன், அனைத்து பதார்த்தங்களுக்கும் காரணமானவன். தானும் சிவனும் பிரமனுமாகி பனைத்த தனி முதலை. பகவானை குறிக்கூடிய வார்த்தைகள். எல்லாவற்றுக்கும் காரணபூதமானவன், காரணபூதனானவன். அதற்கு மேல் தானும் சிவனும் பிரமனும். நாம் பல இடங்கள்ல ஆழ்வார் இப்படி திரிமூர்த்திகளையும் ஒரு சேர அருளி செய்கிறாரேன்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் பாருங்கள், பல இடங்கள்ல திருமூர்த்திகளை சொன்னாலும் பகவான் நாராயணனை சொல்லும் பொழுது ஒரு தனித்த வித்தியாசம் இருக்கும். அதுல இந்த இடம் பார்க்கலாம். தானும் சிவனும் பிரமனும்னு சொல்லும் பொழுது, இப்போ தான் என்று சொல்லும் பொழுது பகவான் இங்கே நாராயணனைத்தான் குறிப்பிடுகிறார். அப்போ முக்கியத்துவம் நாராயணனுக்குத்தான். ஆனா நாராயணனையே சிவனாகவும் பிரமனாகவும் ஏன் குறிப்பிடுகிறார்? பனைத்த தனி முதல் என்று சொன்னால் அச்சேதன வஸ்து, மூல பிரகிருதி. அப்ப அச்சேதன வஸ்துவுடன் சேர்த்து சொல்லுகிறார். மற்றைய தேவதைகளுடன் சேர பிடித்தும் பகவானை குறிப்பிடுகிறார். என்ன இருந்தாலும் தான் அப்படின்னு சொல்லும்போது பகவானைத்தானே சொல்லுகிறார். அதனால பகவானுக்கு பிராதானியம். அப்ப பகவானை சிவன்ற வார்த்தையா எப்படி சொல்லலாம் என்னால், சிவனுக்கு அந்தர்யாமியாயும் பிரமன் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாயும் பனைத்த தனி முதல் அப்படின்னா மிக பரந்து விஸ்திருதமாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதி என்கிற அந்த காரண வஸ்து, அதற்கு அந்தர்யாமியாகவும் இருக்கக்கூடியவன் பகவானே. இவைகளாய் இருக்கக்கூடியவன் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்தித்து. இப்ப அடுத்தது ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு இதெல்லாம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். பகவான் எப்பேற்பட்டவன்? யாதும் எவர்க்கும் முன்னோன், அனைத்து வஸ்துக்களுக்கும் காரணமானவன். அதற்கு மேலே தானும் சிவனும் பிரமனுமாகி பனைத்த தனி முதலை என்று சொல்லும் பொழுது அப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணக்கூடியவன். ஸ்வஸ்வரூபேண விஷ்ணுவாய் அவதரித்து ஸ்திதியையும் ரக்ஷணத்தையும், அப்படி சிவனுக்கும் பிரமனுக்கும் அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு சிருஷ்டி சம்ஹாரங்களையும் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன். இது 2வது விசேஷனம் முடிந்தது. 3வதுலேருந்து எப்படி அன்வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்தித்து. தேன், பால், கண்ணல், கண்ணமுது, இது அமுது என்று சொல்லும் பொழுது தேவர்களுடைய அமிர்தம், இது போன்ற இனிப்பு வஸ்துக்கள்லாம் இருக்குல்ல, இது போலே பரம போக்கியமாக திகழக்கூடிய எந்த வஸ்து அப்படின்னா, என் ஊனில் உயிரில் உணர்வில் நின்ற ஒன்றை. இந்த இடத்துல அன்வயம் பண்றது கொஞ்சம் கஷ்டம், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்திக்கக்கூடியது எது? யாருக்கு எந்த வஸ்து தித்திக்கக்கூடியது அப்படின்னால், பகவானுக்கு இது போலே போக்கியமாக திகழக்கூடியது இந்த ஜீவாத்ம வஸ்துவாம், ஜீவாத்ம ஸ்வரூபம். அதனால இப்படி அமுதமாகி தித்தித்து அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு பரம போக்கியமாய் திகழக்கூடிய எந்த வஸ்து? ஜீவாத்ம வஸ்து. இந்த ஜீவாத்ம வஸ்து எங்க ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையே என்னால், அடுத்த பதம் பாருங்கள். என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்று. என்னுடைய ஊன்னா சரீரம், உயிர்னா பிராணன், உணர்வு என்னால் ஞானம். இவற்றிலெல்லாம் வியாபித்து நிற்கக்கூடியவற்றுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா இல்லையா? ஜீவாத்மா என்பதுதான் சரீரத்துக்கு, பிராணனுக்கும், இந்த ஞானத்துக்கும் ஆதாரமானது. அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவை, ஜீவாத்மாவை ஷரீரமாக உடையன் அப்படின்னு வரைக்கும் அர்த்தம் சொல்லணும்.
இந்த பதம் தான் கொஞ்சம் ரொம்ப வேதாந்த ரீதியில அர்த்தம் சொல்ல வேண்டியது. ஆழ்வார் என்னுடைய சரீரத்திலும் பிராணனிலும் ஞானத்திலும் நிற்கக்கூடிய ஒருவன் அப்படின்னு சொல்லுவது யாரை அப்படின்னு, இருக்கக்கூடிய ஒருவன் அப்படின்றது கடைசியில பரமாத்மாவை தான். ஆனால் எப்படி பரமாத்மாவை சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, என்னுடைய சரீரத்திலும் பிராணனிலும் ஞானத்திலும் ஆதாரமாக நிற்கக்கூடிய ஆத்மாவுக்கு அந்தர்யாமியானவன், ஜீவாத்மாவை சரீரமாக உடைய அந்த ஒருவன் அப்படின்றதாக நாம் கொள்ள வேணும். அந்த ஜீவாத்மா தான் பகவானுக்கு மிகவும் போக்கியமாக திகழக்கூடியவன் அப்படின்றதாக கொள்ள வேணும். எனவே பகவானுக்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்திக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்ட அந்த ஒப்பற்றவன் அவன். யானும் தானாய் ஒழிந்தானே, நானும் தானாய் விட்டவனான எம்பெருமானை அறிய பெற்றே. எனவே இப்ப முதல்ல சேர்த்துக் கொள்ள வேண்டியது, யானும் தானாய் ஒழிந்தான் அப்படின்னு சொன்னால், என்னை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவனை சொல்லும்படியாக அவன் இப்பொழுது நிற்கிறான் அப்படின்றதாக இங்கு கொள்ள வேணும். அதனால இந்த பாசத்துடைய சேர பிடித்த கருத்து பாருங்கள். இந்த பகவான் எப்பேற்பட்டவன், எனக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணானே. என்னென்ன உபகாரம்? முன்பாசத்திலே சொன்னது போலே எனக்கு ஒரு அந்த அபேக்ஷாரூப ஞானத்தை உண்டாக்கி லௌகிக விஷயங்களிலே நசை அறுக்கும்படி செய்து, நசை போகும்படி செய்து, ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கும்படி செய்து, அதற்கு மேல் பகவான் தான் எனக்கு அந்தர்யாமி என்பதை உணர்த்தும் வண்ணமாக நான் சொல்லக்கூடிய என்னை குறிப்பிடும் வார்த்தைகள் எல்லாம் அவன் பரியந்தம் சேரும்படியாக அவன் எனக்கு இவ்வளவும் பண்ணி கொடுத்தான் என்று முடித்தார் இல்லையா? அப்பேற்பட்டவன், அதான் யானும் தானாய் ஒழிந்த அந்த எம்பெருமான், நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் அவன் பரியந்தம் போய் சேரும்படியாக இருக்கக்கூடிய இந்த பகவான், அவனை நான் உணர்ந்தேனே. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நான் அறிய பெற்றேன். எப்பேற்பட்ட எம்பெருமான் அப்படின்னா, யாதும் எவர்க்கும் முன்னோனை நான் உணர்ந்தேன். பாசுரத்தில் எப்படி பார்த்து கொள்ள வேண்டியது, உணர்ந்தேன். எந்த எம்பெருமானை நான் உணர்ந்தேன்? அனைத்து வஸ்துக்களுக்கும் சேத்தனா சேத்தனங்களுக்கும் காரணபூதனான அந்த எம்பெருமானை நான் உணர்ந்தேன். தானும் சிவனும் பிரமனுமாகி படைத்த தனிமுதலை நான் உணர்ந்தேன். விஷ்ணுவாய் சிவனுக்கும் பிரமனுக்கும் அந்தர்யாமியாய் மூல பிரகிருதியாகிற இந்த அச்சேதன வஸ்துவுக்கும் அந்தர்யாமியாய் இருக்கக்கூடிய பகவானை நான் உணர்ந்தேன். அதற்கு மேலே தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை நான் உணர்ந்தேன். அவ என்ன அர்த்தம்? பரம போக்கியமாய், பகவானுக்கு பரம போக்கியமாய் திகழக்கூடிய இந்த சரீராதிகளுக்கெல்லாம் ஆதாரமாய் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தன் சரீரமாக கொண்ட பகவானை நான் உணர்ந்தேன். இல்லையா? இந்த சரீரம், ஞானம், மூச்சு காத்து பிராணன், இதற்கெல்லாம் முதல் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கான். இப்பொழுது இந்த அச்சேதன வஸ்துக்களை பகவான் எப்படி வியாபித்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது, ஜீவாத்மா வழியாக அதற்குள்ளே புகுகிறான்னு சொல்லுவது உண்டு. அதனால சரீர பிராண ஞானங்களுக்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை தனக்கு உடலாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவானை நான் உணர்ந்தேன். யானும் தானாய் ஒழிந்தானை உணர்ந்தேன். நானும் அவன் என்று சொல்லும்படியாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவானை, எனக்கும் அந்தர்யாமியாக திகழக்கூடிய இந்த பகவானை நான் உணர்ந்தேன் என்பதாக எடுத்து காட்டியிருக்கார். ரொம்பவே வேதாந்தபரமான ரீதியிலே வியாக்கியானம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டிய பாசுரம் இது. யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் எவர்க்கும் முன்னோனை தானும் சிவனும் பிரமனுமாகி படைத்த தனிமுதலை தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ன ஒன்னை உணர்ந்தேனே. அடுத்தது 5வது பாசுரம். இந்த 5வது பாசுரம் தொடங்கி இன்னும் தெளிவாக ஜீவாத்மாவை பாடத் தொடங்குகிறார், பிரதிபாதிக்க தொடங்குகிறார் என்பதாக பூர்வாச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கார். பூர்வாச்சாரிய வியாக்கியானங்கள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும், இதற்கு முன் வரைக்கும், இந்த 4வது பாசுரம் வரைக்கும் பார்த்தோமானால் பகவானுக்கு பிரகாரமாக ஜீவாத்மா பாடப்பட்டது. ஆனா இதற்கு மேல் பிரித்தெடுத்து ஜீவாத்மாவுடைய தனித்தன்மைகள், தனித்தன்மைனா
நிஷ்கிருஷ்டமாக ஜீவாத்ம ஸ்வரூபம் காட்டப்படுகிறது என்று காட்டுறார். எம்பார் இப்படி நிர்வாகம் சாதித்தாராம். என்ன அப்படின்னா இதற்கு கீழ் பார்த்தோமானால் பகவானுக்கு பிரகாரமாக இந்த ஆத்மா அனுசந்திக்கப்பட்டது. ஆனா இதற்கு மேல் 4 பாட்டுக்கள் 5, 6, 7, 8 இந்த 4 பாசரங்களிலே ஜீவாத்மா எப்படி அனுசந்திக்கப்படுகிறது என்னால் படகத சௌக்கியத்தை நிஷ்கர்ஷக சப்தத்தாலே பிரித்து சொல்லுமா போலே ஆத்மஸ்வரூப மாத்திரத்தை அனுசந்திக்கிறார் என்பதாக காட்டியிருக்கார். என்ன தாத்பரியம்? இப்போ ஒரு வஸ்திரம், பட்டம்னா வஸ்திரம், அது சுக்லமாக இருக்கு, வெள்ளையாக இருக்குன்னு சொல்றோம். சுக்லமான வஸ்திரம், வெண்ணிறமான வஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வெண்ணிற அந்த சுக்லமான வஸ்திரம்னு சொல்லும்போது சுக்லம்ன்ற வார்த்தையினாலே இந்த வெண்மையுடன் கூடிய அந்த பொருள் காட்டப்படுறது. இப்போ இந்த வெள்ளை வஸ்திரம், வெள்ளை ஆடை அப்படின்னு சொல்றோம்னு வைத்துக்கொள்ளும். இந்த வெள்ளை ஆடைனா வெள்ளைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வெண்மை நிறம், அத்துடன் கூடிய அந்த வெண்மை நிறத்துடன் கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த வெண்மை நிறமும் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா தனித்து சொல்லப்படவில்லை. வஸ்திரத்துக்கு அடைமொழியாக விசேஷணமாக அந்த ரூபம், அந்த குணமானது காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்படி சொன்னோமானால் ஆடையில் அந்த வெண்ணிறம் உள்ளது, வெண்மை உள்ளது அப்படின்னு சொன்னால் வெண்மைன்ற வார்த்தையினாலே வெறும் அந்த நிறம் மட்டும் சொல்லப்படுறது. வெள்ளை வஸ்திரம்னு சொன்னால் வெள்ளை ஆடைன்னு சொல்லுவோம். வெள்ளைன்ற வார்த்தையினாலே நிறத்துடன் கூடிய பொருள் காட்டப்படுறது. ஆனால் இந்த ஆடையில் வெண்ணிறம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிறம் தனித்து காட்டப்படுகிறது என்று இந்த ஒரு வித்தியாசம் சொல்லப்படுறது. அதுபோல இங்கே இதற்கு முன்னாடி பார்த்தோமானால் 5வது பாசரத்துக்கு கீழே 4வது 3வது பாசரங்கள் எல்லாம் பார்த்தால் பகவானுக்கு பிரகாரமாக ஜீவாத்மா சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 5வது பாசரம் தொடங்கி 4 பாசரங்களிலே சுத்தமாக இந்த ஜீவாத்மா எடுத்து காட்டப்படுகிறது. அது எம்பாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, பகவான் ஆழ்வாருக்கு ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெளிவாக காட்ட விரும்பினான். ஆனா எடுப்பிலே வெறும் ஜீவாத்மாவை காட்டி விட்டால் ஆழ்வார் அதை பார்க்கவே மாட்டார். அதனால படிப்படியா ஆழ்வாருக்கு ஜீவாத்ம ஸ்வரூபத்தை காட்டுகிறான். ஆழ்வார் அதுபோல் பாடுகிறார். முதல் 2.5 பாசனம் வரைக்கும் வெறுமனே பகவத் ஸ்வரூபம் தான் காட்டப்பட்டது, பாடப்பட்டது. அடுத்ததாக இது வரைக்கும் நாம் பார்த்தோமானால் அடுத்த 2.5 பாசுரம் இல்லையா, 3வது 4வது பாசுரங்கள், 2லே கடைசி 2வது பாசுரத்தில் இறுதியான 2 வரிகள். அந்த 2.5 பாசுரத்திலே பகவானுக்கு பிரகாரமாக ஜீவாத்மா பேசப்பட்டது. ஆனா அடுத்த 4 பாசுரங்கள், இது வரைக்கும் 4 பாசுரங்கள் முடிந்தது. அடுத்த 4 பாசுரங்கள் இப்போ ஆழ்வாரை கொஞ்சம் பதம் பண்ணியாச்சு. சுத்தமான தன் திருமேனி, தன்னுடைய ஸ்வரூபம், இதை காட்டினான் பகவான். அப்புறம் தனக்கு பிரகாரமான ரீதியிலே ஜீவாத்மாவை காட்டிக் கொண்டு வந்தான். ஆனா அடுத்தது ஜீவாத்மாவை பற்றி மட்டுமே காட்டத் தொடங்கிறான், ஆழ்வாரும் பாடத் தொடங்குகிறார் என்பதாக இங்கே எம்பாருடைய திருவுள்ளம்னு நமக்கு தெரிகிறது. அதான் 5வது பாசுரம். நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் நேர்மை அது விதுவென்னு ஒன்னும் ஒருவர் உணரலாகாது உணர்ந்தும் மேலும் காண்பரிது சென்னு பரம்பரமாய் யாதுமின் நித்தேந்தற்று நன்னு தீதன் அறிவரிதாய் நன்னாய் ஞானம் கடந்ததே. வேதாந்தங்கள்ல சொல்லும்படியா இந்த ஜீவாத்மா எப்பேற்பட்டதுன்றதை அழகா எடுத்து காட்டுறார். தைத்திரிய உபனிஷத்திலே ஜீவாத்ம ஸ்வரூபத்தை காட்டுவதற்கு அழகான ஒரு ரீதி கையாளப்பட்டிருக்கு. எல்லோருக்குமே கண்ணுக்கு தெரியக்கூடியது உடம்பு தான். அதனால்தான் தேகமே ஆத்மான்னு எல்லாரும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கோம். இப்போ முதல்ல ஆத்மானா என்ன, பரமாத்மாவை சொல்லுவதற்கு வந்த ஒரு பிரகரணம் அது. பரமாத்மாவை எப்படி உணர்வது? முதல்ல உடம்பை பார். இது அன்னமய கோஷம், பஞ்சகோஷ பிரகரணம்னு அதை சொல்லுவது உண்டு. இப்போ முதல்ல நாம் பார்க்கக்கூடியது இந்த உடம்பு தான். இது அன்னமய கோஷம், அன்னத்தாலே உண்டானதுதான் இந்த உடம்பு. அப்போ அன்னமய கோஷத்தை காட்டி இதுவே ஆத்மா அப்படின்னு முதல்ல சொல்லுது. அப்ப இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, புரிஞ்சுட்டா. இப்ப இதற்கும் உள்ளே இருக்கக்கூடியதுதான் பிரம்மம். அப்படியா? இப்ப இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன, கொஞ்சம் நாம் கண்ணை மூடி சிந்திக்க தொடங்கினோம் என்னால் மூச்சு காற்று, அந்த சுவாசம் தெரிகிறது இல்லையா, அந்த ஒரு செயல் நமக்கு புலப்படும். அப்போ அந்த பிராணமய கோஷம், இப்போ உடம்புக்குள்ளே இந்த அன்னமயமான உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியது என்ன, பிராணமயம், பிராணக்காற்று. அப்போ அதுதான் சூக்ஷ்மமானபடியால் பிரம்மம் அடுத்த உணர்கிறான். அதற்கும் அடுத்ததாக இல்லை இன்னும் சற்று
சூக்ஷ்மமாக விசாரித்துப்பார், சிந்தித்துப்பார் அப்படின்னு சொன்னால், அப்ப பிராணனுக்கும் உள்ளே என்ன போக வேண்டியது? இந்த பிராணன்னு சொன்னா இதுவும் ஒரு பௌதிகமான வஸ்து தான். இதுவும் ஒரு காற்றினுடைய ஒரு பகுதி, ஒரு ஒரு விதமான காற்று தான். இப்போ அதற்கு மேலே நாம் கொஞ்சம் சிந்திக்க தொடங்கினால் சிந்தனைகள்லாம் ஏற்படுறது. இந்த உடம்பு, இல்ல மூச்சு காற்று, இதெல்லாம் பஞ்சபூதங்களிலே இருக்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பஞ்சபூதங்கள். ஆனா அதற்கு மேலே நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் வருது. அப்போ இதற்கு மூல காரணம் என்ன? மனசு. அப்ப அந்த மனோமயம் அப்படின்னு மனசு தான் இன்னும் சூக்ஷ்மமான தத்துவம்னு மனோமயம்ன்ற மூணாவது பிரிவு. ஆனா அதற்கு மேலே சற்று யோசித்துப்பார்னு சொன்னால், அப்போ இந்த மனசும் யாருக்கு காரியம் பண்றது? விஞ்ஞானமயன் அப்படின்ற அந்த ஜீவாத்மா. இல்ல அவனுக்கும் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னா அது ஆனந்தமயன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா அப்படின்னு முடியாது. இதை ஸ்தூலாருந்ததி நியாயம் என்னெல்லாம் சொல்லுவது உண்டு. இப்ப அந்த ரீதியில இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தில சொல்லும் பொழுது, முதல்ல கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்பு, அதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பிராணன், அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய மனசு, அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஞானவானாகிற ஜீவாத்மா. இப்படி அதை அறிய வேண்டியது, இதை அறிந்து கொள்வது மிகவும் அரிது என்பதாக தெரிவிக்கிறார். நின்ன ஒன்றை உணர்ந்தேனுக்கு. நின்ற ஒன்று அப்படின்னா நித்தியமாய் இருக்கக்கூடியது, அழிவற்றதாய். லோகத்துல பார்க்கக்கூடிய அச்சேதனம் எல்லாம் அழிவுடையது. அப்படி அழிவற்றதாய் நிற்கக்கூடிய, நித்தியமாய் இருக்கக்கூடியது ஒன்று அப்படின்னால் ஒருபடிப்பட்டிருப்பது ஞானானந்த ஸ்வரூபம், ஞானைக ஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவை நான் உணர்ந்தேன். எம்பெருமான் தனக்கு பிரகாரமாக அதை காட்டிக் கொடுத்தான், அதை நான் கண்டேன். ஆனால் இப்படி நித்தியமாய் ஞானைக ஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பகவான் காட்டிக் கொடுக்க நான் கண்டேன். அப்பேற்பட்ட எனக்கு அதனும் நேர்மை அது இது என்று அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய மிக நுண் நேர்மை, மிக சூக்ஷ்மமான அந்த ஒரு ஏற்றம், இந்த வைலட்சண்யம் இருக்கு, மிக சூக்ஷ்மமான இந்த ஒரு வித்தியாசம், இதெல்லாம் எப்படி நாம் பார்த்துக் கொள்வது? பெரும்பாலும் இந்த பிராணவாயுவோட எல்லாரும் நாம் இன்னைக்கு லோகத்துல நிக்கிறோம். அதுக்கு மேல பிராண கோஷம்னு ரெண்டாவது விஷயத்திலே எல்லாரும் நாம் நின்று விடுவோமே ஒழிய, மனசு என்பதை கூட என்னன்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் அதற்கு மேலே தானே ஜீவாத்ம தத்துவம் இருக்கு. அதனால ஜீவாத்மாவனுடைய இந்த மிக சூக்ஷ்மமான இந்த ஒரு வைலட்சண்யம், ஏற்றத்தை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதே ரொம்ப கடினம். அது இது என்று ஒருவருக்கும் ஒன்றும் உணரலாகாது அப்படின்றார். அதனால இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தினுடைய இந்த சூக்ஷ்மமான தன்மைகள், வேற்றுமைகளை எல்லாம் இது இப்படித்தான், இதுதான் என்று கையிலங்கு நெல்லிக்கனி போலே யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. மகா ஞானிகளுக்கும் இதை அறிவது கஷ்டம்தான். இப்போ முதல்ல ஜீவாத்ம ஸ்வரூபத்தை உள்ளபடி அறிவதே மிக கடினம். அதற்கு மேல் உணர்ந்தும் மேலும் காண்பரிது. ஒருவேளை பெரிய தபசு முதலியெல்லாம் செய்து பகவானுடைய ஒரு கிருபையினாலே அதை அறிந்தாலும் மேலும் காண்பது அரிது. அதை சாட்சா்காரம் பண்ணுவது என்பது அது சாத்தியமே கிடையாது. ஓரளவு புரிந்து கொள்வதற்கே இவ்வளவு முதல் படி சொன்னார். புரிந்து கொள்வதே மிகவும் கடினம். புரிந்து கொண்டாலும் அதற்கு மேலே அதை சாட்சாத்கரிப்பது என்பது அது அசாத்தியம்தான். இந்த ஆத்ம சாட்சா்காரம் வருவது என்று சொன்னால் அது அவ்வளவு அசாத்தியமான செயல். அதற்கு மேலே காண்பரிது. ஏன் அப்படின்னா, சென்னு சென்னு பரம்பரமாய் யாதுமின்னி தேய்ந்தது. சென்னு சென்னு பரம்பரமாய். சென்னு சென்னுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு மேலே போக வேண்டும். பரம்பரமாய தான் முதல்ல நாம் இப்ப பார்த்தது போல முதல்ல பார்க்க வேண்டியது உடம்பு என்கிற அன்னமய கோஷம். இதற்கும் மேலே இருக்கும், மேலே இதற்கும் சூக்ஷ்மமாய் உத்கிருஷ்டமான வஸ்து, அதற்குள்ளே போ, இது பிராணமயன். இல்ல அதற்கும் மேலே இருக்கக்கூடியது, அதற்கும் உத்கிருஷ்டமான ஒரு வஸ்து, அது மனோமயம். இல்ல அதற்கு மேலே போ, அதுதான் விஞ்ஞானமயன்னு சொல்லக்கூடிய ஆத்மா அப்படின்றோம் இல்லையா? அதுதான் இங்கே ஒன்னுக்கு உன்னை காட்டிலும் ஒண்ணுன்னு மேலே மேலே சூக்ஷ்மமான வஸ்துக்களுக்குள்ளே சென்று பரம்பரமாய் யாதுமின்றி தேய்ந்தற்று. அப்போ உள்ளே போக போக என்ன நமக்கு தெரிகிறது? வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய ஸ்வபாவம் இதற்கு கிடையாது. முதல்ல உடம்பை பார்க்கிறோம். உடம்பை போலே இவ்வளவு ஒரு வடிவம், ஒரு அதற்கு நாசம், வளர்ச்சி இதெல்லாம் கிடையாது. இப்போ பிராணன்னு பார்த்தா உடம்பை போல வடிவு கிடையாது, ஆனா அதற்கு சஞ்சாரம் உண்டு. ஆனா அதற்கு மேலே மனசுன்னு சொன்னா இது போல ஒரு வடிவு, அது சொல்ல முடியாது. பிராணனை போல இருக்கக்கூடிய தன்மையும் அதற்கு இல்லை. அப்போ உள்ளே போகும் பொழுது யாதுமின்றி தேய்ந்தது, வெளியில இருக்கக்கூடிய
வஸ்துக்களுடைய சுவாவம் எதுவும் இல்லாமல் இந்த ஜீவாத்மா எப்பேற்பட்டது? நன்னு தீதென்று அறிவரிதாய். லோக வஸ்துக்கள்ல நாம் பார்ப்பது போலே இது நல்லது, இது தீயது என்று சொல்லும்படியான நன்மை தீமைகள் எதுவும் அற்றது. நன்மைகள் அற்றதான அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் அப்படின்றதாக தெரிவிக்கிறது. ஜீவாத்ம ஸ்வரூபம் எப்பேற்பட்டது என்னால் அதை உணர்வது என்பதே கடினம், புரிந்து கொள்வதே மிகவும் கடினம். புரிந்து கொண்டாலும் அதை நேரடியாக சாட்சாத்கரிப்பது என்பது அது இயலவே இயலாது, காண்பது அரிது. ஏன் அப்படின்னா அதை சென்னு சென்னு சரீரம், இந்திரியங்கள், பிராணன் இப்பேற்பட்ட வஸ்துக்களை படிப்படியாக இதை காட்டிலும் மேலே, இதை காட்டிலும் மேலே என்று ஒரு வஸ்துவுக்குள்ளே ஒரு வஸ்து என்று நாம் படிப்படியாக போய் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய தன்மைகள் எதுவும் அதற்கு கிடையாது. லோகத்திலே பார்க்கும்படியான நன்மை தீமைகள் ரெண்டும் அதற்கு கிடையாது. நன்மை தீமைகள் கிடையாதுன்னா நன்மை கிடையாதா ஜீவாத்மாவுக்குன்னு நாம் நினைக்க வேண்டாம். நன்னாய் அப்படின்னு முடிக்கிறார். திருப்பி நன்மை உண்டு, ஆனால் லோகத்துல பார்க்கும்படியான நன்மை தீமைகள் கிடையாது. லோகத்துல நாம் என்ன சொல்றோம்? ஒரு பக்கம் ஒரு மாம்பழம், இன்னொரு பக்கத்துல வேப்பங்காய்னு வச்சா இது நல்லது இது தீயதுன்னு நாம் சொல்லுகிறோம். அதுபோல இங்கே இந்திரியங்களாலே கிரகிக்கும்படியாய் லோகத்திலே பார்க்கும்படியான நன்மை குணதோஷங்கள் அதற்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய தீமைகள் அறிவதியாய் நன்றாய் ஞானம் கடந்தது. நன்றாய் ஆனால் எல்லாவற்றைக்காட்டிலும் மிக விலட்சணமாய் ஆனந்த வடிவமாய் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மஸ்வரூபம் அது ஞானம் கடந்தது. அவற்றை பற்றின ஞானத்திற்கு விஷயம் அன்றைக்கு ஞானத்தை கடந்ததுன்னா என்ன அர்த்தம்? இந்த புலன்களாலே வரக்கூடிய ஞானத்துக்கு அது விஷயம் ஆகாது அப்படின்றதாக எடுத்து காட்டியிருக்கார். இப்போ நின்ற ஒன்னை உணர்ந்தேனுக்குன்னு ஆரம்பம். அந்த ஒருபடிப்பட்டு ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை பகவான் காட்டித்தர நான் சேவித்தேனே, நான் அதை பார்த்தேனே. அப்ப ஏற்பட்ட எனக்கு அப்படின்னால் எனக்கு ஏற்பட்டது போலே அது மற்றவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. உணர்ந்தேனுக்கு, உணர்ந்த எனக்கு போலே அது அது இது என்று ஒருவருக்கும் உணரலாகாது. அதனால் ஆழ்வாருடைய தாற்பயம் இதுதான். பகவான் காட்டிக் கொடுக்க கண்ட எனக்கு எப்படி அது ஏற்பட்டதோ அது போலே மற்றவர்களுக்கு ஒருவருக்கும் அது உணரலாகாது. உணர்ந்தாலும் அது காண்பது அரிது. நான் கண்டது போல அதை காண்பது அரிது. ஏன் அப்படின்னால் இது கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடம்பு, இல்ல சற்று சிந்தித்து அறிந்து கொள்ளக்கூடிய பிராணன், மனசு, இந்த வஸ்துக்களை காட்டிலும் மிக நுண்ணியதாய், இவைகளுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் எதுவும் அற்றதாய், புலன்களாலே வரக்கூடிய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாய் இருக்கக்கூடியதுதான் அந்த ஆத்மஸ்வரூபம். எனவே பகவான் காட்டிக் கொடுக்க கண்ட எனக்கு போலே மற்றவர்களுக்கு இது அறிந்து கொள்ள அரிதுதான் என்பதாக இங்கே எடுத்து காட்டியிருக்கார். நின்ற ஒன்னை உணர்ந்தேனுக்கு அதனுன்னேர்மை அது விதுவென்னு ஒன்னும் ஒருவர் குணரலாகாது உணர்ந்தும் மேலும் காண்பரிது சென்னு சென்னு பரம்பரமாய் யாதுமென்னி தேய்ந்தற்று நன்னு தீதன் அறிவரிதாய் நன்னாய் ஞானம் கடந்ததே. அது ஞானத்தை எல்லாம் கடந்தது என்பதாக இந்த 5வது பாசுரத்திலே எடுத்து காட்டியிருக்கார். அடுத்தது 6வது பாசுரம் அப்படின்னு பார்த்தோமானால் இந்த எல்லாம் தெரிவிக்கிறார்னா, யோக சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய இந்த இந்திரிய ஜெயம் இத்தியாதி ரூபமான இந்த யோகத்தாலே பிரகிருதி வினிர்முக்தமான ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கலாம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி சாட்சாத்கரிப்பது அப்படின்ற பிரகாரத்தை ஆழ்வாரே அற்புதமாக தெரிவிக்கிறார் 6வது பாசுரத்தில். நன்னாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்னாய் கிடந்தவரும் பெரும்பாள் உலப்பிலதனை உணர்ந்துணர்ந்து சென்றாங்கின்பத் துன்பங்கள் செற்றுக்களைந்து பசையற்றால் அன்னே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே. இந்திரிய ஜெயம் முதலியெல்லாம் சம்பாதித்துக் கொண்டு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட அந்த யோக நெறியை கடைபிடித்து இந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆத்மாவலோகனம் என்று கீதையிலே தெரிவிக்கிறான் பகவான். அந்த ரீதியை இங்கு எடுத்து காட்டுகிறார். நன்னாய் ஞானம் கடந்து போய் ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய அறிவுக்கு அப்பாற்பட்டதாய். அதனால் ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானத்தாலே நாம் கிரகிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுகிறது.
அதனால இந்திரியங்களுக்கு, இந்திரியத்தினால ஏற்படுற ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இதெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து. நல் இந்திரியம் என்பது விபரீத லட்சணை, வேடிக்கையாக சொல்றார். நல்லதா, மிக பொல்லாததான கொடுமையான கொடுமை மிக்க இந்த இந்திரியங்கள், இந்த இந்திரியங்களை எல்லாம் ஈர்த்து என இதெல்லாம் கழித்து. இந்திரியங்கள் எல்லாம் முதல்ல ஜெயிக்க வேணும். முதல்ல ரெண்டு விஷயங்களை தெரிவிக்கிறார் பாருங்கள். என்னென்ன பண்ண வேணும்? முதல்ல ஞானம் கடந்து போக வேணும். அதாவது இந்திரியங்களாலே கிரகிக்கப்படக்கூடிய இந்த சப்தாதி விஷயங்களை எல்லாம் முதல்ல அதுடன் நாம் சம்பந்தத்தை அற்று போக வேணும். அதனால்தான் ரிஷிகள் எல்லாரும் அந்த காலத்துல காட்டுல போய் வசிப்பார்கள். நாட்டிலே இருந்தால் இந்திரியங்களுக்கு இரையாக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. முதல்ல ஞானம்னு சொன்னால் ஞானத்தாலே அறியப்படக்கூடிய சப்தாதி விஷயங்கள், அதையெல்லாம் தப்பி போக வேணும். அடுத்ததாக, சரி அப்ப கூட இந்திரியங்கள் இருக்குதான், இந்திரியம் இருக்கும் வரைக்கும் நமக்கு பயம் இருக்கு. ஆனால் இந்திரியங்களை எல்லாம் ஈர்த்து, என்னால் இந்திரியங்கள்லாம் தன் வசப்படுத்தி இந்திரிய ஜெயத்தை உண்டாக்கி கொள்ள வேணும். அதனால விஷய சம்பந்தத்தை அறுக்க வேணும், இந்திரியங்களை வெல்ல வேணும். ரெண்டு ஆச்சு. அடுத்தது, ஒன்னாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உலப்பிலதனை உணர்ந்துணர்ந்து. ஒன்னாய் கிடந்த அரும்பெரும் உலப்பில் பாழ். பாழ் அப்படின்னு சொல்லுவது இந்த மூல பிரகிருதி. இந்த பிரகிருதி தத்துவம் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடியது. அதை பாழ் பாழ்னு சொல்லுவது உண்டு. ஏன் அப்படின்னா, இப்ப பாழம் பூமின்னு சொல்றோம் இல்லையா, பாழ்நிலம்னு சொல்றோம். பாழ்நிலம்னு சொன்னால் அதுல நமக்கு எது வேணுமானாலும் அதிலே நாம் விளைத்துக் கொள்ளலாம். அதுபோல மூல பிரகிருதி என்று சொன்னாலும் அது போக மோக்ஷங்கள் இரண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. ஒருவன் அதுல ரொம்ப ஈடுபட்டான்னா போகத்திலே ஈடுபடுவன், அதுல வைராக்கியத்துடன் இருந்தான்னு சொன்னா மோட்சத்துக்கு அவன் செல்லும்படியாக இருப்பான். அதனாலே யதேஷ்டமாக அதிலே நாம் வேண்டிய புருஷார்த்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கணக்கிலே பாழ் என்று அதை சொல்லுவது உண்டு. அதனால் அப்படி ஒன்னாய் கிடந்து பிரிக்க முடியாதபடி எல்லா இடங்களிலும் பொருந்தி இருக்கக்கூடியதான அரும்பெரும் உலப்பு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய முடிவில்லாததான இந்த பிரகிருதி தத்துவம், மூல பிரகிருதி தத்துவம். நாம் சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே பிரகிருதி தத்துவம். அந்த பிரகிருதி என்கிற அந்த மூலப்பொருளிலிருந்து உண்டான பஞ்சபூதாதிகள் தான் இப்ப நம்மை சுத்தி இருக்கு. அதனால எங்கும் பிரிந்து நம்மை சுத்தி இருக்கக்கூடியதாய் மிக பெரியதாயும் முடிவில்லாததாயும் இருக்கக்கூடிய அந்த பாழ் அப்படின்னா அந்த பிரகிருதி தத்துவம், அத்தை ஆத்மாவில் காட்டிலும் வேறுபட்டதாக உணர வேணும். அதனை உணர்ந்து அப்ப இந்த மூல பிரகிருதி, இந்த பிரகிருதி தத்துவம் என்பது ஆத்மாவல்ல, இது முற்றிலும் வேறுபட்டது அப்படின்ற அந்த சரியான அந்த விவேகம் அது ஏற்பட வேணும். முதல்ல ரெண்டு சொன்னது, விஷய சம்பந்தம் போக வேணும், இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேணும். அதற்கு மேல் இந்த ஆத்ம விவேகம், பிரகிருதி புருஷ விவேகம் ஏற்பட வேணும். நமக்கு ஜீவாத்மா வேறு, நம்மை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் பிரகிருதி பிராகிருதங்கள் வேறு, இந்த விவேகம் ஏற்பட வேணும். அதற்கு மேல் நன்றாய் ஆங்கு சென்று இந்த ஆத்மஸ்வரூபத்தளவும் சென்று, நன்று அப்படின்றதை இந்த மூணாவது வரியிலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஞானம் கடந்து போய் நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து, ரெண்டு விஷயம், ஒன்னாய் கிடந்த அரும்பெரும்பாள் உலப்பில் அதனை உணர்ந்து மூணாவது விஷயம். அப்புறம் சென்று அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன சென்றாங் இன்பத் துன்பங்கள். இங்கே நன்றுன்ற பதத்தை நாம் நன்றாய்ன்ற பதத்தை சேர்த்துக் கொள்ளணும். நன்றாய் ஆங்கு சென்று இந்த ஆத்மஸ்வரூபத்தளவும் சென்று. நன்று அப்படின்னு சொன்னால் ஆத்மஸ்வரூபம், ஆனந்தமயமான ஆத்மா, இந்த ஜீவாத்மஸ்வரூபத்தளவும் சென்று இன்பத் துன்பங்கள் செற்று களைந்து, சுகதுக்கங்களுக்கு மூலமான புண்ணிய பாபங்களை எல்லாம் விட்டு. பல விஷயங்கள் இருக்கு. சரி, ஜீவாத்மா வேறு, நான் வேறு, இந்த என்னை சுத்தி இருக்கக்கூடிய அசித்து வேறுன்ற விவேகம் வந்தாச்சு. ஆனா அது போராது. ஆத்மஸ்வரூபத்தை சரியாக அடுத்தது தெரிந்து கொள்ளும். ஆத்மஸ்வரூபம் உள்ளபடி இது அணுவாய் ஞானானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியது என்று உணர வேணும். சரி, ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தாலும் கூட இன்னும் புண்ணிய பாபங்கள் நிறைய சேர்த்து வைத்திருக்கோம்னு சொன்னால், இல்ல பண்ணி கொண்டிருக்கோம்னு சொன்னால், அப்போ எப்படி நமக்கு மோட்சம் வரும்? வராது. அதனால இன்பத் துன்பங்கள் செற்று களைந்து, இன்பத் துன்பங்கள்னு சொல்லும் பொழுது அதற்கு அடியான புண்ணிய பாபங்களை எல்லாம் விட்டு, அப்புறம் பசையற்றால்
புண்ணிய பாபங்களையும் நாம் பண்ணாமல் இருக்கிறோம். ஆனா இன்னும் மனசிலே ருச்சி வாசனைகள் இருக்குன்னு சொன்னால் அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால பசைன்னு சொன்னா ருச்சி வாசனைகளையும் கழியுண்டு, அதுவும் கழிந்து போய்த்து என்று சொன்னால் அன்னே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே. அப்போ அன்னே அந்த க்ஷணத்திலேயே, அந்த தினத்திலேயே, அப்போதே அந்த க்ஷணத்திலேயே வீடு அப்படின்னா மோக்ஷம், விடுதலை இல்லையா? வீடு அப்படின்னு சொன்னால் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடிகை ஏற்பட்டு விட்டது அவனுக்கு. அதுவே வீடு வீடாம். அதுவே அவனுக்கு அந்த ஆத்மானுபவமாகிற மோட்சமாக கடவது. இந்த கைவல்ய மோட்சத்தை இங்கே எடுத்து காட்டியிருக்கார் ஆழ்வார். இந்த கைவல்யம் அப்படின்னால் என்ன அர்த்தம்? விடுபடுவது, சம்சார பந்தங்களிலிருந்து விடுபடுவது, தனித்து இந்த ஆத்மா போய் இருப்பது, தன்னை அனுபவிப்பது. ஆனா இதற்கு எவ்வளவு படிகள் இருக்கு பாருங்க. முதல்ல நாம் சப்தாதி விஷயங்களிலிருந்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியது, இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டியது. இரண்டாவது, இந்த பிரகிருதி வேறு நான் வேறுன்ற விவேகத்தை கொள்ள வேணும். ஆத்மஸ்வரூபத்தை சரியாக சாட்சாத்கரிக்க வேணும். இன்பத் துன்பங்கள் சற்று களைந்து இந்த புண்ணிய பாபங்களை எல்லாம் முழுக்க நாசம் செய்ய வேணும். ருச்சி வாசனைகளும் இல்லாதபடி ஆக வேணும். இப்படியெல்லாம் இந்த 6 விஷயங்கள் நேர்ந்தது என்று சொன்னால் அப்போ இவனுக்கு முழுமையாக பிரகிருதியிலிருந்து இவனுக்கு சம்பந்தம் அற்று விட்டதுதான். இப்போ சம்சாரிகள்னு சொல்லும் பொழுது சம்சார சம்பந்தம் என்னால் இதெல்லாம் தான் சம்சார சம்பந்தம். ஒண்ணு நேரடியாக அந்தந்த வஸ்துக்களுடைய சந்தன பூசிக்கொள்கிறோம், விதவிதமான பக்ஷணங்களை சாப்பிடுகிறோம் அப்படின்னா விஷய சம்பந்தம் முதல்ல. அப்படி இந்திரியங்கள் விஷயத்தை நாம் இப்பொழுது விநியோகம் பண்ணவில்லை, பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்னாலும் இந்திரியங்கள் நம்மை இப்படி பூட்டி கொண்டு இருக்கு. ஒரு கூண்டிலே அடைத்தது போல இந்திரியங்களுக்குள்ளே இந்த ஆத்மா சிக்கி கிடக்கிறது. இப்ப இந்திரியங்களை முதல்ல வெல்ல வேணும். அது இருந்தா கூட இந்த சரீரம்ன்ற இந்த உடம்புக்குள்ளே இந்த லோகத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்ப நான் இது அல்ல என்கிற விவேகம் பிறக்க வேணும். அதற்கு மேல் ஆத்மஸ்வரூபத்தில் உண்மையான தன்மை அறிந்து கொள்ள வேணும். இதற்கு மேல இவ்வளவு நேர்ந்தாலும் கூட இந்த ஆத்மாவுக்குள்ளே தான் தர்மா தர்மங்கள் புண்ணிய பாபம்னு சேர்ந்திருக்கு. அதெல்லாம் இவனுக்கு தத்துவ ஞானத்தாலே ஒழிய வேணும். அதற்கு மேல இந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற கடைசி ஒரு பந்தம் ருச்சி வாசனைகள். அதனால இந்த பிரகிருதின்னு சொல்லும் பொழுது வெளியிலிருந்து நம்மை கட்டுப்படுத்துவது, நமக்கு உள்ளேயே இப்படி தர்மா தர்மங்கள் புண்ணிய பாபங்கள் ருச்சி வாசனைகளாக இருந்தும் நம்மை கட்டுப்படுத்துவது. இப்போ ஆத்மஸ்வரூபத்துக்குள்ள இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் ருச்சி வாசனை இதுவும் கழிய பெற்றது என்று சொன்னால் அப்போ அதுதான் நமக்கு மோக்ஷம். அதுதான் உண்மையிலே ஆத்மானுபவமாகிற மோக்ஷம் என்பதாக இங்கே எடுத்து காட்டியிருக்கார். நன்னாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்னாய் கிடந்த வரும்பெரும்பாள் உலப்பிலதனை உணர்ந்துணர்ந்து சென்றாங்கின்பத் துன்பங்கள் செற்று களைந்த பசையற்றால் அன்னே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே இதை தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோமானால் 7வது பாசுரத்திலே இங்கு சொன்னபடியே ஆத்மாவலோகனம் பண்ண பாராதே வேறே சில வழிகளாலே பிராபிக்க பார்க்கில் அது கைவாராது என்கிறார். அதனால இப்போ முந்தின பாசுரத்திலே நாம் சொன்னது போலே இந்த யோக ரீதியிலே தான் ஒருவன் சென்று ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியுமே ஒழிய வேறு எந்த வகையிலே தலைகீழ நின்றாலும் கூட அவனால் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையலாகாது. ஆத்மாவலோகனம், ஆத்மாவை உண்மையாக சாட்சாத்கரிப்பது என்று சொன்னால் இப்படி இந்திரிய ஜெயம், விஷய வைராக்கியம் இதன் மூலமாகத்தான், தேகாத்ம விவேகம் இதன் மூலமாகத்தான் ஏற்பட வேண்டுமே ஒழிய வேறு வழி கிடையாது என்பதை இந்த 7வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதுவே வீடு வீடு பேர் இன்பந்தானும் மதி தேறி எதுவே தானும் பற்றெண்ணியாது மெலிகளாகிற்கில் அதுவே வீடு பேற்றின்பந்தானும் அது தேராது எதுவே வீடே தின்பமென்னு எய்த்தாரே அதுவே வீடு பேரு. அதுவேனா முன்னாடி சொன்னது போலே என்னது அதுவேன்றதுக்கு எம்பெருமானுக்கு பிரகாரமாக காட்டப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அந்த ஆத்மானுபவம் தான் உண்மையிலே மோக்ஷம். இந்த முன்னாடி காட்டப்பட்ட அந்த ஆத்ம பிராப்தி எல்லா விதமான பிரகிருதி சம்பந்தங்கள் அற்று கேவலமான சுத்தமான அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பது, இதுதான் வீடு மோக்ஷம், கைவல்ய மோக்ஷம். அதுவே வீடு பேரு இன்பந்தானும் அது. வீடு பேரு அப்படின்னால் மோக்ஷத்தை
ஆத்மஸ்வரூபத்தை பெறுவதனாலே ஏற்படக்கூடிய இன்பம், இந்த சுத்த ஆத்மஸ்வரூபத்தை அடைவதனால ஏற்படக்கூடிய இந்த ஆத்மானந்தம் என்பதும் இதுதான் என்று தேறி, இப்படியாக நீங்கள் இதை உண்மையாக நிஷ்கர்ஷித்து அறிந்து கொண்டு, எதுவேதானும் பற்றின்னி ஆதுமிலிகள் ஆகிற்கில், இந்த பிரகிருதி பிராகிருத வஸ்துக்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அந்த சம்பந்தம் அற்று ருச்சி ஆதும் இலிகள் ஆகிற்கில், ருச்சி வாசனைகளும் இல்லாதவர்களாக நீங்கள் ஆகப் பெற்றால், இப்போது நான் சொன்னது போலே முன்பு நான் குறிப்பிட்டதுதான் மோக்ஷம், அதுதான் மோட்சத்தினால் வரக்கூடிய ஆனந்தமும் கூட என்று நீங்கள் உணர வேணும். உணர்ந்து எதுவேதானும் பற்றின்றி, எந்த வஸ்துக்களிலேயும் பற்று அற்றவர்களாய் ஆதும் இலிகள் ஆகியிருக்கில், ருச்சி வாசனைகளும் இல்லாதவர்களாக நீங்கள் ஆனீர்களானால் அதுவே வீடு, வீடு பேறு இன்பம் தானும், அதுதான் உண்மையிலேயே மோட்சம், மோட்ச ஆனந்தமும் அதுதான் அப்படின்னு அதை ஆழ்வார் எடுத்து காட்டி மறுபடியும் அதை நிர்தாரணம் பண்ணி காட்டுறார். ஆனா இதை விட்டு அது தேராது, அதுவே வீடு, வீடு பேரு இன்பந்தானும் அப்படின்னு சொல்லி அது தேராது. ஆனா இப்படி நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தெளியாமல் நீங்கள் வேறு சில வழியை தேடினால் எதுவும் கிடைக்காது. அது தேராமல், அதை புரிந்து கொள்ளாமல் எதுவே வீடு, ஏது இன்பம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இதை தெளிய மாட்டாமல் வீடு ஏது, இன்பம் ஏது என்று எய்த்தார் என்று கலங்கியே நிற்பவர்கள், எய்த்தாரே அவர்கள் எப்பொழுதும் கலங்கியே இருப்பார்கள் அப்படின்ற. இப்ப இது தேராது. நான் சொன்ன இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் எதுவே வீடு, ஏது இன்பம் என்று எய்த்தார் என்று இப்படி கலங்கி நிற்கக்கூடியவர்கள், எய்த்தாரே அவர்கள் எக்காலத்திலும் இப்படி கலங்கியே இருப்பவர்களை ஒழிய அவர்களுக்கு நிர்ணயம் வராது. என்ன தாற்பயம்? இந்த ரீதியிலே தான் இங்கே இப்ப முன்பு சொல்லப்பட்ட அந்த யோக ரீதியிலே தான் ஆத்மஸ்வரூபத்தை கிட்ட முடியுமே ஒழிய வேறு விதம் அதற்கு கிடையாது. பல யாக ஹோமாதிகளை பண்ணி நான் கைவல்யத்தை அடைவேன், ஆத்ம ஆனந்தத்தை அடைவேன்னு சொன்னால் அது கிடையாது. அதற்கு ஞான மார்க்கம் ஒன்றுதான் அதற்கு வழி என்பதாக இங்கே காட்டப்பட்டது. அதுவே வீடு, வீடு பேர் இன்பந்தானும் அது தேறி எதுவேதானும் பற்றின்னி யாதுமிலிகளாகிற்கில், அதுவே வீடு, வீடு பேர் இன்பந்தானும் அது தேராது எதுவே வீடே தின்பம் என்று எய்த்தாரே. அடுத்தது 8வது பாசுரம். இதுல தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், இப்படி துஸ்சம்பாதமான இந்த ஞானம் கைவந்தாலும் அந்திம ஸ்மிருதி இல்லையாகில் செய்ததெல்லாம் வியர்த்தம் என்கிறார். இது முக்கியமான விஷயம். சரி, இந்த ஞான யோகம் இருக்கு இல்லையா, கஷ்டப்பட்டு ஜென்மம் முழுக்க 50 வருஷம் 100 வருஷம் இல்ல பல ஜென்மங்கள் இல்ல பல ஞானிகள் யோகிகள்லாம் இந்த யோகாபியாசத்தினால உடம்பையெல்லாம் கட்டுப்படுத்தி பல 100 வருஷங்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கார்கள்னா சொல்லப்படுறது. அப்படி பல 100 வருஷ காலம் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் அடக்கி இந்திரியங்களை ஜெயித்து இப்படி ஆத்மாவை சாட்சாத்கரித்து தன்னுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் அப்படி நாசம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த யோகிகள் அவர்களுக்கு ஒரு அம்சம் இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் வீண்தான். என்ன அந்த ஒரு அம்சம்? அந்திம ஸ்மிருதி. அந்த உயிரானது, ஜீவாத்மாவானது உடம்பிலிருந்து புறப்படும் பொழுது இந்த தெளிந்த ஞானத்துடன் புறப்பட வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை, இந்த பரமாத்மஸ்வரூபத்தை, இந்த பரமாத்மஸ்வரூபத்துக்கு சேஷமானது இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஜீவாத்மஸ்வரூபத்தை உள்ளபடி அந்த அறிவது என்ற அந்த அறிவதற்கு கடைசி க்ஷணத்திலும் இருக்கணும். இந்த அந்திம ஸ்மிருதி இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு வருஷ காலம் பண்ண அனைத்து முயற்சியும் வியர்த்தம்தான் என்பதான ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுகிறார். இதெல்லாம் ஞான யோகத்தை பற்றியதுதான். எய்த்தார் என்ன இல்லத்தாரும் புறத்தாரும் வைத்து ஆங்கலரை முயங்கத்தாம் போகும் போது உன்மத்தர் போல் பித்தே ஏறி அனுராகம் பொழியும் போது எம்பெம்மானோடொத்த சென்னு எம்பெம்மானோடொத்தே சென்னு அங்குள்ளங்கூட கூடித்தாகில் நல்லுரைப்பே தெரிவிக்கிறார். என்னன்னா, எய்த்தார் என்ன சம்சாரிகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நடைமுறைகளை எடுத்து வேடிக்கையாக சொல்லுகிறார் இங்கே ஆழ்வார். லோகத்துல நாம் பலரையும் பார்க்கிறோம்.
என்னது, ஒருத்தர் ரொம்ப வயசாகி ஒருத்தர் மரணம் அடையும் தருவாயில் இருக்கிறார்னு சொன்னா, அப்போ அவரை சுத்தி எல்லா பந்துக்களும் வந்து என்ன சொல்லுவார்கள்? யோ எய்த்தார் எய்த்தார் எய்த்தார், யோ முடிந்தார் முடிந்தார் முடிந்தார், யோ நம்மை விட்டு போகிறார் என்று கூச்சலிட்டு கொண்டு இல்லத்தாரும் புறத்தாரும் மொய்த்து, வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி, மற்ற வெளியில இருக்கக்கூடியவர்கள் பந்துக்கள் எல்லாரும் அப்படி மொய்த்துன்னு சொல்றார். அப்படியே திரண்டு தன்னை சுத்தி கொண்டு விடுவார்களாம். நல்ல விஷயம் சுப காரியத்துக்கு வரமாட்டார்கள். ஆனா இது போல ஒரு அசுபம் நடக்கிறதுன்னு சொன்னா எல்லாரும் வந்து விடுவார்கள். தான் புறத்தாரும் மொய்த்துன்னு சொல்றான். மொய்த்துன்னு சொல்லும் பொழுது இவனுக்கு மூச்சே விட முடியாதபடி அப்படி தன்னை சுத்தி வந்து விடுவார்கள். வேடிக்கையாக வியாக்கியானங்கள்ல காட்டுற, இன்னும் 4 நாள் பிராணன் இருந்தாலும் இருக்கும். இவர்கள் போடுற கூச்சத்திலும் சுத்தி வளைந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் பார்த்தால் உடனடியாக பிராணன் போய் விடுமா. அப்படி எல்லாரும் மொய்த்து ஆங்கு அலறை முயங்க, அந்த நேரத்தில் எல்லாரும் இப்படி அலறிக் கொண்டு இருப்பார்கள். அப்போ தாம் போகும் போது இந்த ஜீவாத்மா உடம்பிலிருந்து புறப்படும் அந்த உத்திரமண தசையிலே உன்மத்தர் போல் பித்தே ஏறி 2 விஷயங்களை சொல்ற. அப்ப என்ன நடக்கிறது ஒரு ஜீவாத்மாவுக்கு? உன்மத்தர் போல், பித்து பிடித்தவன், உன்மத்தன்னு சொன்னா பைத்தியம் பிடித்தவன், அவனை போல இவனுக்கு பித்தே ஏறி, நெஞ்சு கலங்கி, அதுக்கு மேல் அனுராகம் பொழியும் போது, அனுராகம்னா ஆசை, பற்று, அது மிகவும் அவனுக்கு அந்த காலத்திலே ஏற்படுகிறது. அந்த காலத்திலே எம் பெம்மானோடு ஒத்தே சென்று, அப்போ இதுதான் லோகத்திலே ஜீவாத்மாக்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது என்ன நேருகிறதுன்றதை அழகா காட்டுறார் ஆழ்வார். படம் பிடிச்சு காட்டுறார் நமக்கு. இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இப்படி சுத்தி வந்து விடுவர்கள், கூச்சல் இடுவர்கள், அழுவர்கள். அப்போ அந்த நேரத்திலே இவனுக்கும் கூட இவ்வளவு காலம் கூட இவனுக்கு பலரிடத்திலே ஆசை இல்லாமல் இருந்திருக்கும். கடைசி நேரத்துல ஆனால் என்ன பண்ணுவது? நெஞ்செல்லாம் கலங்கி அவனுக்கு தேவையற்ற இந்த லௌகிக விஷயங்கள் எல்லாம் அனுராகம் பொழிய தொடங்குமா. ஆசை அப்படியே பிரவாகமாக ஏற்படுகிறது, பொங்குகிறது. ஆனா அந்த காலத்திலே உண்மையிலே பகவானுடைய நினைவு இருந்தால், இல்ல பகவானை ஒத்த இந்த ஜீவாத்மஸ்வரூபம் என்று ஆத்மஸ்வரூப நினைவு இருந்தால் பிழைத்தீர்கள் அப்படின்னு காட்டுறார். எம் பெம்மானோடு ஒத்தே சென்று, எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருத்தம், பகவானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம் இருக்கே, பகவானை போலே ஜீவாத்மாவும் ஞானானந்த ஸ்வரூபந்தான் என்கிற அந்த ஒப்புமை மனதிலே ஓடி அங்கு உள்ளம் கூட கூடித்தாகில், அந்த அப்பெருமான் பக்கலிலே உங்களுடைய நெஞ்சானது பிரவணமாக இருந்தது என்று சொன்னால் நல்லுரைப்பு, நல்ல உறுதியாம் அந்திம ஸ்மிருதி இருந்தது என்று சொன்னால் அப்ப அது பலனை தரும், இல்லை என்னால் இது வீண் அப்படின்றப்ப இதெல்லாம் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, அந்திம ஸ்மிருதி இருந்தால்தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக நேரும் அப்படின்றதன் மூலமாக ஞானிகள், இப்போ முன்பே ஞான யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லா பந்தத்தையும் அற்று இருக்கக்கூடியவர்கள் தானே. அவர்களை சுற்றி இப்படி எல்லாம் பந்துக்கள் எல்லாம் வருவார்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பாசுரத்தின் மூலமா சொல்லக்கூடியது அந்திம காலத்திலே ஸ்மிருதி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றதன் மூலமா ஞான யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்திம ஸ்மிருதி வேண்டியதுதான் என்கிற அந்த விஷயம் காட்டப்படுறது. இப்ப நம்ம பிரபன்னர்களுக்கெல்லாம் அது போல கிடையாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்றதும், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதின்னு பகவானுடைய அந்த பிரதிஜையும்னு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அது போல அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் இன்னும் எம்பெருமானாருக்கு அருளி செய்த வார்த்தை இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த பக்தி யோக நிஷ்டன், ஞான யோக நிஷ்டன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்திம ஸ்மிருதி வேணும். சாதாரண சம்சாரியானவனுக்கே இது வேணும்னு இங்க காட்டப்படுறது இந்த பாசுரத்திலே. சாதாரண சம்சாரி அவன் ஈட்டில நம்பிள்ளை ரொம்ப அழகா காட்டுறார். உண்மத்தர் போல் பித்தை ஏறி அனுராகம் பொழியும் போதுன்றதுக்கு என்ன காட்டுறார் அப்படின்னா, அந்த காலத்திலே இளையாளை பொன்னையும் பூட்டிக் கொடு வந்து முன்னே நிறுத்துவர்கள். புத்திராதிகள் பக்கல் சிநேகியாத நாளைக்கும் போற சிநேகிக்க தொடங்கும். இது வரைக்கும் இவனுக்கு பையன் மேல ஒரு அன்பு இருந்திருக்காதான, இப்போ பசங்கள் மேல அன்பு வருமா, அவர்களை பார்க்கணும்னு ஆசை வருமா, பேரன்களை பார்க்கணும்னு ஆசை வரும். அதற்கு மேல் ஜீவிக்கும் நாள் லோபத்தாலே இவற்றுக்கு ஒன்றும் செய்யான், இப்போதாக புதைத்து வைத்த தனத்தை ஆபரணமாக பூட்டி காண பெற்றிலோம் என்று மதகுறிந்து சந்தேகிக்கும். அப்போ இதெல்லாம் தான் காட்டப்படுறது. ஐயோ நாம் அந்த ஆபரணத்தெல்லாம் வச்சோமே இவர்களை
ஆபரணத்தாலே அலங்கரிக்க செய்து நாம் பார்க்கலாமே என்றெல்லாம் அவனுக்கு தோணுமா. இப்ப இதெல்லாம் அனுராகம் பொழியும் போது என்பதாக எடுத்துக்காட்டுகிறார். ஆக ஒரு சாதாரண சம்சாரிக்கே இந்த அந்திம ஸ்மிருதி பகவானை ஒத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த சாமியம் ஒண்ணு பகவத் ஸ்மரணம் ஏற்பட்டது என்னால் அது அவனுக்கு நல்லதை கொடுக்கும் என்று காட்டப்பட்டிருக்கு. ஞான யோகிகளுக்கும் ஞான யோக நிஷ்டர்களுக்கும் கூட இது போலே அவர்கள் தன்னுடைய ஆத்மாவை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அப்போ தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடைசி க்ஷணத்திலும் கூட அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்க வேண்டியது. அப்பொழுதுதான் அந்த ஞான யோகம் பூரணமாகும் என்பதாக இங்கே காட்டப்படும். எனவே இங்கு தெரிவிக்கக்கூடியது அந்த எம்பெருமானுடன் தனக்கு இருக்கக்கூடியதான அந்த ஒத்து அப்படின்னா சாமியத்தை இவன் அனுசந்திக்க வேணும் என்று சொல்லுவதற்கு என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், அந்த பகவானுடைய வைலட்சண்யம் என்ன, அதன்படி அந்த பகவானை ஒத்த சுத்தி ஞானானந்த ஸ்வரூபத்தை கொண்டிருக்கான் இந்த ஜீவாத்மா என்பதையும் இவன் அனுசந்திக்க வேண்டியது என்பதாக இங்கே காட்டப்படுறது. பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் ஆச்சரியமா காட்டுறது. அத்தசையில் தெளிவு பிறந்து ஈஸ்வரனுடைய வைலட்சண்யத்தை அனுசந்தித்து இப்படி அவனோட ஒத்த சுத்தி ஆத்மாவுக்கு உண்டு என்று அனுசந்திக்க குடித்தாகில் நல்ல வாய்ப்பு, அதாவது ஆத்ம பிராப்தி சித்திக்கும். அதான் நல்லுரைப்புன்னா அப்பொழுதுதான் இவனுக்கு ஆத்ம பிராப்தி சித்திக்கும். ஆனா அப்படி இல்லாமல் இதுபோல் இருந்தால்னு தாற்பயம். முன்பு சொல்லப்பட்டது போலே வேற விஷயங்கள் இவனுக்கு அனுராகம் எல்லாம் ஏற்பட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்? இவனுக்கு ஆத்ம பிராப்தி வராது. அல்லாத போது செய்ததெல்லாம் வியர்த்தம். உன்மத்தர் போல் பித்தேரில் அபிமதம் சித்தியாது. அனுராகம் பொழியில் ஆதிபரதனைப் போலே மானாய் போமித்தனை. ஆனால் இதை காட்டுவதற்காகத்தான் இந்த சம்சாரியினுடைய ஒரு நிலையை எடுத்து காட்டினார். மகா ஞான யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது போல இருக்காதே அப்படின்னா தாற்பயம் என்னவென்றால், ஒரு சாதாரண சம்சாரிக்கு அந்திம காலத்தில் என்னென்ன நேருமோ அது போலதான் இவனுக்கும் வந்துவிடும். ஒரு மகா ஞானியாய் அந்த நிஷ்டையில இருக்கக்கூடியவன், ஆனா கடைசி நேரத்துல ஜடபரதர் அப்படிதானே. இந்த பரதன் எல்லாவற்றையும் விட்டு ராஜ்யத்தை எல்லாம் விட்டு காட்டிலே அப்படி யோகத்தை பண்ணி கொண்டிருந்தார். ஆனா கடைசி நேரத்துல இந்த மான் குட்டியின் இடத்துல அவர் மனசு போனபடியால் அடுத்து மானாக பிறந்தார்னு பார்க்கிறோம். அதனால அதுபோல் நேர்ந்திடக்கூடாது என்பதை இப்படி எடுத்து காட்டியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். எய்த்தாரைத்தாரைத்தாரென் இல்லத்தாரும் புறத்தாரும் வைத்து ஆங்கலரை முயங்கத்தாம் போகும் போது உன்மத்தர் போல் பித்தே ஏறி அனுராகம் பொழியும் போது எம் பெம்மானோடொத்த சென்னு அங்குள்ளங்கூட கூடித்தாகில் நல்லுரைப்பே. அடுத்ததாக 9வது பாசுரத்திலே தெரிவிக்கக்கூடிய விஷயம் அந்திம ஸ்மிருதி. இந்த அந்திம ஸ்மிருதின்ற விஷயம் நேர்ந்ததாலே இந்த பிரசங்காத்து இந்த அபேதவாதம் அத்வைதவாதம் தலையெடுக்கும். இப்போ பகவான் இந்த சம்சாரத்தில் இருக்கும் வரையில் தான் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்ற பேதம் எல்லாம். ஆனா மோட்சம் ஏற்பட்ட பின்பு மோட்ச தசையில் ஜீவாத்மா பரமாத்மாக்கள் ஒன்றாகி விடுகிறார்கள் தானே, அப்போ அபேதம் தானே என்ற ஒரு எண்ணம் பொதுவாக உண்டு. அது தவறு என்பதை இங்கு எடுத்து கண்டிக்கிறார்கள். அத்வைதவாதத்தை இந்த அடுத்த பாசுரத்திலே 9வது பாசுரத்திலே கண்டிக்கிறார். கூடித்தாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பறவை உயர்குடி எம்மாயனாவது அதுவதுவே வீடை பண்ணி ஒரு பரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடித்திரியும் யோகிகளும் உளருமில்லை அல்லரே. வேடிக்கையாக ரொம்ப சுலபமாக அத்வைதத்தை இங்கே தள்ளுகிறார் ஆழ்வார். கூடித்தாகில் நல்லுரைப்பு, ஜீவாத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் ரெண்டும் ஒன்றாக ஆகிவிடுமே இல்லையா. சம்சாரத்தில் இருக்கும் வரையும் தான் ஜீவாத்மா நாம் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனா மோட்சம்னு சொல்லும் பொழுது பரமானந்தத்தை நாம் அடைகிறோம். அப்போ இன்னும் ரெண்டும் ஒன்னாக கலந்து விடுமே என்று சொல்லுகிறீர்களே. சரி, ஒருவேளை கூடித்துன்னு சொன்னால் நல்லதுதான். கூடித்தாகில் நல்லுரைப்பு, அது நல்ல வாய்ப்பு தான். ஆனால் கூடாமையை கூடினால், கூடாத 2 விஷயங்கள், ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, இந்த வேற்றுமை பேதம் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அது எப்படி 2 பொருள் ஒன்றாக மாற முடியும் இல்லையா? அது அசம்பாவிதம். ஒன்றாக கலப்பதுன்றது வேற. இப்போ 2 பாத்திரங்கள்ல 2 விதமான தண்ணீர் இருக்கு.
அதை சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்ந்து நாம் கலந்து விடுகிறோம்னு சொன்னா, கலக்கிறதுன்றது வேறு, ஒன்னாகவே ஆவது என்பது வேறு. இப்ப ரெண்டு தீர்த்தமும் உங்க தனித்தனியாக இருக்கு, ஆனா வேறுபட்டு இல்லாமல் ஒரே பாத்திரத்தில் இருக்குன்னு சொல்றதுனால கூடி இருக்குன்னு சொல்லலாமே ஒழிய ஒன்னாக ஆகிவிட்டதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சேர்ந்து இருக்கு, பிரிந்து இல்லை, ஆனால் பேதம் இருந்தே இருக்கு. அது அந்த பாத்திரத்திலே அளவு அதிகமாகிறது தானே. ஒரு பாத்திரத்திலே இரண்டு பாத்திர தீர்த்தத்தை சேர்த்தால் அளவு அதிகமாகிறது. அப்போ தண்ணீர் வெவ்வேறையாக இருக்கு, ஆனா வேறு பாத்திரத்தில் இல்லை, ஒரு இடத்தில் சேர்ந்திருக்கு. அதனால சேர்ந்து இருப்பது என்பது வேறு, ஒன்றாகவே ஆவது என்பது வேறு. இந்த ஒன்றாக ஆவது என்பது எக்காலத்திலும் சம்பவியாது என்பதை இங்கே காட்டுறார். கூடித்து அப்படின்னா இரண்டு வஸ்து ஒன்றாக ஆகிவிடும் என்பது எக்காலத்திலும் நடக்காதது, கூடாமை. அந்த அசம்பாவிதமான வஸ்துவும் கூடினால் ஆகும்னு நீங்கள் சொன்னீர்களாகில், அது அப்பொழுது அந்த ஜீவாத்ம வஸ்து ஆடல் பறவை உயர்கொடி எம்மாயன் ஆவது. அப்பொழுதுதான் இந்த ஜீவாத்மா என்பது என்னுடைய சுவாமியான அந்த கருடத்வஜனான அந்த எம்பெருமானாக இந்த ஜீவாத்மா ஆகிவிடுவான். ஆடல் பறவை அப்படின்னா கருடன், அந்த உயர்கொடி கருடத்வஜனான மாயன் என் சுவாமியாக அந்த ஜீவாத்மா ஆவான். ஆனா அது எக்காலத்திலும் நடக்காது. அதுவே ஒரு பரிசே. ம், இதுவரைக்கும் தெரிவித்தார். அத்வைதம், மோட்சத்தில் அத்வைதம் என்கிற வாதத்தை கண்டித்தார். உடித்தாகில் நல்லுரைப்பு, ஜீவாத்மா பரமாத்மாகவே ஆகவே மாறிவிடுகிறான் என்று ஒருவேளை சொன்னால் நல்லதுதான். ஆனால் கூடாமையை கூடினால் அது எப்பொழுது நடக்கும்? என்னைக்குமே நடக்காத அந்த விஷயம் நடந்தது என்று சொன்னால் வேணுமா? அப்படி நடக்கும் என்று சொன்னால் இந்த ஜீவாத்மா முக்தனான ஜீவன் என் சுவாமியான அந்த கருடத்வஜனாக ஆகிவிடுகிறான்னு சொல்லலாம். ஆனால் அது சம்பாவிதமே அல்ல. அது அப்படின்னு சொல்லி மாயனாவது, அது அதுவே இங்கே காட்டுறார். எனவே அது அதுதான். ஜீவாத்மா என்பது ஜீவாத்மா தான், பரமாத்மா என்பவன் பரமாத்மா தான். ரெண்டும் ஒன்றாக ஆக வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த மோட்சம் என்பதை லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு விதமாக எல்லாம் தம் மனம் போனபடி பேசுகிறார்கள். அதான் இதுல ஒரு விஷயம் இது. மோட்சம் என்னால் வேதத்தின்படி வைதிக சித்தாந்தம் என்ன? பகவானை கிட்டி அவனுடைய குணங்களை அனுபவித்து அனுபவ ஜனித பிரீதிகாரித கைங்கரியம் பண்ணுவது, இதுதான் மோட்சம்னு ஸ்பஷ்டமாக அனைத்து ரிஷிகளும் வேதங்களும் கூறுகின்றன. ஆனா இதையெல்லாம் விட்டுவிட்டு பல வாதிகள் ஒரு பரிசே வீடை பண்ணி, பரிசு தங்களுடைய மனம் போனபடியே வீடு மோட்சம், அந்த மோட்ச ஸ்வரூபத்தை பண்ணுகிறார்னு கல்பிக்கிறார்கள். எனவே மோட்சம் என்று சொன்னால் ஆத்மஸ்வரூபமே நாசமாவதுன்னு ஒரு சிலர், இல்ல பிரம்மத்துடன் ஒரு நீராக கலப்பது, ஒன்றாக ஆகிவிடுவது என்பது ஒரு சிலர், இப்படி விதவிதமாக பேசுகிறார்கள். தம் மனம் போனபடி, பரிசுனா தம் மனம் போனபடியே இந்த வீடை மோட்சத்தை கல்பிக்கிறார்கள். எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடித்திரியும் யோகிகளும் உளர். சரி, இப்படியெல்லாம் யாராவது சொல்லுவார்களா? இல்லையா? இப்போ பரம சாத்விகர்களுக்கு இந்த கேள்வி வரலாம். இது பகவானும் ஜீவாத்மாவும் ஒன்னாகி விடுமா? இதுதான் மோட்சமா? இல்ல இந்த அகம்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா நாசம் அடைந்து விடும், இது மோட்சமா? இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்களும் இருக்கார்களோ அப்படின்னா ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஏன் இல்லை, முன்பு இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கார்கள், பின்பும் இருப்பார்கள் அப்படின்னு காட்டுறார். அதான் எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய், முக்காலத்திலும் கூட ஓடித்திரியும். ஓடித்திரியும்னா சம்சார விஷயங்களிலேயே உழன்று கொண்டு இருக்கக்கூடியவர்களான யோகிகள், குதிருஷ்டிகளான இப்பேற்பட்ட சில மகானுபாவர்கள். யோகிகள்ன்றது ரொம்ப ஒரு பரிகாசமான சொல். உண்மையான யோகம் வாய்ந்தவர்கள் அல்ல இவர்கள். அப்பேற்பட்ட மகா யோகிகளும் கூட உளர் இருக்கிறார்கள் தான், இல்லை அல்லர், இல்லாமல் போகவில்லை அப்படின்றதா காட்டுறாங்க. ரொம்ப சுருக்கமாக ரொம்ப தெளிவாக இப்படி இந்த மோட்சத்தில் ஜீவ பரமாத்மாக்களுக்கு ஐக்கியம் வந்துவிடும் என்கிற வாதத்தை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் கண்டித்திருக்கிறார். இந்த ஈட்டில அற்புதமா நம்மளை தெரிவிக்கிறார். காலம் அனாதி, பண்ணி வைக்கும் பாபங்களும் பாபங்களுக்கு எல்லை இல்லை. இப்படி இருப்பார் சில மகா புருஷர்கள் உண்டாக கூடாதோ? சம்சாரத்தில் கூடாதது உண்டோ அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். கூடித்தாகில் நல்லுரைப்பு, கூடாமையை கூடினால் ஆடல் பறவை உயர் கொடியம் மாயனாவது அதுவதுவே. வீடைப் பண்ணி ஒரு பரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடித்திரியும் யோகிகளும் உளருமில்லை அல்லரே. அடுத்ததாக இந்த 10வது பாசுரம். அதில் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த அத்வைதத்தை கண்டனம் பண்ணார். அதற்கு மேலே மற்ற இந்த பிரசங்காது 2
மற்றைய வாதங்களையும் கண்டிக்கிறார். என்னது அப்படின்னால் சாங்கிய யோக பட்சங்கள். சாங்கிய குதிருஷ்டிகளில் நான் புகாதபடி தானே ஸ்வயம் வரித்து அஜ்ஞானாதிகளுக்கு அவகாசம் இல்லாதபடி நினைவுக்கு வாய்த்தலையான மனசிலே நித்தியவாசம் பண்ணுகிறான். அதாவது என்னை எம்பெருமான் இப்படி சாங்கிய பட்சத்திலோ இல்ல யோக சித்தாந்தத்திலோ என்னை தள்ளாமல் நான் அங்கே போகாதபடி என் மனசிலே அவன் ஸ்திரமாக வந்து நிற்கிறானே, இதுவே எனக்கு பெரும் பாக்கியம் அப்படின்றதாக தெரிவிக்கிறார். பகவான் எனக்குள்ளே இப்படி நித்தியவாசம் பண்ணுகிறபடியால் நான் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி வெவ்வேறு விதமாக பேசக்கூடிய பல வாதிகள், சாங்கியர்கள், யோகிகள், இவர்களுடைய பட்சத்திலே நான் போகாமல் இருந்தேன். இதனால் எனக்கு ஞான அஜ்ஞானங்கள் மாறி மாறி வராமல் இருந்தது என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. 10வது பாசுரம். உளருமில்லையல்லராய் உளராயில்லையாகியே உளரம் ஒருவர் அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்னார். வளரும் பிறையும் தேய்பிறையும் போல அசைவும் ஆக்கமும் வளரும் சுடரும் இருளும் போல் தெருளும் மருளும் மாய்த்தோமே. அற்புதமா காட்டுறார். ஞானாஜானங்கள் மாறி மாறி வரக்கூடிய விஷயம், அதையெல்லாம் நான் ஒழித்தேன். காரணம் என்ன? பகவான் எனக்குள்ளே ஸ்திரமாக நிற்கிறான். உளரும் இல்லையல்லராய் உளராயில்லையாகியே. ரெண்டு விஷயம், ரெண்டு விதமாக நிர்வகிப்பது உண்டு. முதல் விஷயம் சாங்கிய பட்சம், யோக பட்சம் என்று கொள்ளலாம். அதாவது உளரும் இல்லை அல்லராய் அப்படின்னா யோக சித்தாந்தம். இந்த யோக சித்தாந்தத்திலே பார்த்தோமானால் இல்லை என்ன ஒண்ணாதே அஸ்தி மாத்திரமாய் இருப்பர் என்று சேஸ்வர சாங்கிய மதம். சாங்கிய மதம், யோக மதம். இந்த யோக மதத்தை தான் சேஸ்வர சாங்கியம் என்றும், இந்த சாங்கிய மதத்தை நிரீஸ்வர சாங்கியம் என்றும் சொல்லுவது உண்டு. சாங்கிய பட்சத்திலே பரமாத்மாவை ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால் நிரீஸ்வர சாங்கியர்கள். யோகிகள் என்பவர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கொண்டிருக்கார்கள், ஆனா அவன் இருக்கான், அவ்வளவுதான். அவனுக்கு அனந்த கல்யாண குணங்கள், ஜகத்தை படைக்கும் தன்மை, ஜெகத்காரணத்துவம் இத்தியாதிகள் எதுவும் கிடையாது. அதனால பேருக்கு இருக்கான். அதான் உளரும் இல்லை அல்லராய். உளரும் இல்லை அல்லராய் அப்படின்றது பகவான் இல்லை என்ன கிடையாது, இருக்கான். ஆனா பெரும் காரியம் அவனுக்கு கிடையாது, வெறும் நிமித்த காரணம்தான். இது யோகிகள். உளராயில்லை ஆகியே, அவர் இல்லை என்பதே உளர், அவன் உண்மையிலே இல்லை, இதுதான் தத்துவம் என்று சொல்லக்கூடிய நிரீஸ்வர சாங்கியர்கள். அப்பேற்பட்ட இந்த இருவர், உளரம் ஒருவர் அவர் வந்து, இப்பேற்பட்ட இந்த இரண்டு பட்சத்திலும் நான் போகாதபடி பகவான் எனக்குள்ளே வந்து சேர்ந்தான். அல்லது இதுக்கு இந்த முதல் அடிக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவது உண்டு. என்ன அப்படின்னா, பகவான் அடியார்களுக்கு எப்பொழுதும் உளன், இல்லை எண்ணாதபடி உளனாயே இருப்பான் பகவான். இல்லை அல்லராய் உளர். ஆனா மற்றவர்களுக்கு, விரோதிகளுக்கெல்லாம் இல்லையாகியே உளர், இல்லாமலேயே அவன் இல்லையாகியே அவன் இருக்கக்கூடியவன். அடியார்களுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், மற்றவர்களுக்கு இல்லாதவனாய் தோற்றக்கூடியவன். அப்பேற்பட்டவன் அவன். எம் ஒருவர் உளர். அப்பேற்பட்ட பகவான் எம்பெருமான். எம்பெருமான் உளர். அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்னார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவன் வந்து என் உள்ளத்துள்ளே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். சரி, அதற்கு மேலே பகவான் எனக்குள்ளே வந்து புகுந்தபடியால் என்ன நேர்ந்தது என்னால், வளரும் பிறையும் தேய் பிறையும் போல அசைவும் ஆக்கமும். இல்லையா, சந்திரனுக்கு எப்படி வளர்பிறை தேய்பிறை என்ன உண்டோ, அதுல வளர்ச்சி, க்ஷயம், விருத்தி, க்ஷயம் என்ன இருக்கு இல்லையா, அது போலே எனக்கும் கூட வளர்பிறை போல ஆக்கமும் தேய்பிறை போல அசைவும் உடைத்தாகி வளரும் சுடரும் இருளும் போல். வளரும் சுடரும் இருளும் போல். வளரும் சுடர் அப்படின்னு சொன்னால் சூரியன். இந்த சூரியனும் இருளும் போலே மாறி மாறி வரக்கூடியதான தெருளும் மருளும் மாய்த்தோமே. ஞான அஜ்ஞானங்களை நான் ஒழித்தேன், கழித்து கொள்ள பெற்றோம் அப்படின்றார். அதாவது பகவானுடைய அனுகிரகம் இல்லை என்று சொன்னால், தன்னுடைய புண்ணிய பாபங்கள் அடியாக ஒருவனுக்கு ஞானங்கள்லாம் வருது, புண்ணியத்தின் அடியாலே ஞானம் வருதுன்னு சொன்னால்,
அப்ப அது மாறி மாறி வரும். சற்று ஞானம் அப்புறம் அஜ்ஞானம், இப்படி ஞானாஜானங்கள் மாறி மாறி வரும். எது போலே? எப்படி சூரியோதயம் சூரிய அஸ்தமனம், அப்போ சூரியன் உதித்தால் வெளிச்சம் அப்புறம் இருள். சந்திரன்னு பார்த்தால் அவனுக்கு ஒரு தேய்பிறை வளர்பிறை. என்ன எப்படி அது உண்டாவது நாசமடைவதுன்னு இருக்குமோ அது போலத்தான் மாறி மாறி நமக்கு ஞானாஜானங்கள் வரும். ஆனால் பகவானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே நமக்கு ஞானம் பிறந்ததுன்னு சொன்னால் இதுபோல் ஞானாஜானங்கள் மாறி வராமல் எப்பொழுதும் தெளிந்த ஞானமே நமக்கு இருக்கும் என்பதாக இங்கு எடுத்து காட்டியிருக்கார். எனவே அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவர் என் உள்ளத்துள்ளே உரைகின்றார். இதனால் இப்படி மாறி மாறி வரக்கூடிய தெருளும் மருளும், தெருளையும் மருளையும், ஞானத்தையும் அஜானத்தையும் நான் நீங்க பெற்றவனாக ஆனேன் என்பதாக இங்கே காட்டுகிறார். உளருமில்லையல்லராய் உளராயில்லையாகியே உளரம் ஒருவர் அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்றார். வளரும் பிறையும் தேய்பிறையும் போல அசைவமாக்கவும் வளரும் சுடரும் இருளும் போல் தெருளும் மருளும் மாய்த்தோமே. இதனால் என்ன முக்கியமா இந்த ஜீவாத்மஸ்வரூபத்தை பற்றி அந்த தெளிந்த ஞானம் எனக்கு ஏற்பட்டதுன்னு அங்கே ஆழ்வாருக்கு நோக்கு. நான் மற்றவர்கள் சொல்லுவது போலே ஜீவாத்மஸ்வரூப விஷயத்தில் சிறிது ஞானம், வேறு சில விஷயங்கள் அஜ்ஞானம் என்று இல்லாமல் ஜீவாத்மா இப்பேற்பட்டவன், தேகாதி தேக இந்திரிய மனசு பிராணன் இதெல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டவன், ஞானானந்த வடிவன், ஞானானந்த குணங்களை உடையவன், அணுவானவன், பகவானுக்கு சேஷப்பட்டவன் என்று இது எல்லாவற்றையும் நான் உள்ளபடி அறிய பெற்றேன். எனவே இப்படி மாறி மாறி வரக்கூடிய அந்த ஞானாஜானங்கள் எனக்கு கிடையாது. ஏகரூபமான ஆத்மஸ்வரூப ஆத்ம தரிசனத்தில் ஏகரூபமான ஞானத்தை நான் பெற்றேன் என்பதாக இங்கே ஆழ்வார் இங்கே எடுத்து காட்டியிருக்கார். அடுத்ததாக நிகமனம். தெருளும் மருளும் மாய்த்து தன் தெரிந்த செம்பர் கழலடி கீழ் அருளியிருத்தும் அம்மானாம் அயனாம் சிவனாம் திருமாலால் அருளப்பட்ட ஷடகோபன் 1000 அருளி அடிக்கீழ் இருத்தும் நம் மண்ணல் கருமாணிக்கமே. இந்த 10 பாசுரத்தை அனுசந்திப்பவர்களுக்கு பகவத் பிராப்தி நிச்சயமாக கிட்டும், பகவானை அவர்கள் நிச்சயமாக கிட்டுவர்கள் என்பதாக பலத்தை இங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். தெருளும் மருளும் மாய்த்து, இந்த ஞானாஜானங்கள் கலசி வரும் ரீதியை ஒழிந்து தன் திறந்த செம்பர் கழலடி கீழ், பகவான் அதை ஒழித்து அதன் பிறகு என்ன பண்ணான்? தன்னுடைய அழகிய அந்த செம்பொன்னால் ஆகப்பட்ட வீர கழல்களை அணிந்திருக்கக்கூடிய தன்னுடைய திருவடியின் கீழே அருளி இருத்தும், மிகவும் கிருபை பண்ணி நம்மை நிற்க வைப்பான். அருளி இருத்தும் அம்மானாம். இப்ப தன்னுடைய பகவான் தன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய கிருபை என்ன? ஞானாஞானங்கள் மாறி மாறி வரக்கூடிய ஞானாஜானங்களை எல்லாம் ஒழித்து பரம கிருபை பண்ணி தன்னுடைய திருவடி கீழே நித்தியவாசம் பண்ணும்படியாக அருள்வான். அப்பேற்பட்ட அம்மான் சுவாமியானவன் அயனாம் சிவனாம், திருமால அயனாம் சிவனாம், அவன்தான் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாயும் சிவனுக்கு அந்தர்யாமியாயும் இருக்கக்கூடியவன். அவன் யார்? திருமால். அயனாம் சிவனாம் திருமால் அப்படின்னு இங்கேயும் அன்வயம். அதனால் அப்பேற்பட்ட அந்த திருமால் தான் நம்முடைய அம்மான், என்னுடைய சுவாமியான அந்த திருமால். அந்த திருமாலால் அருளப்பட்டவன் நான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். திருமாலால் அருளப்பட்ட ஷடகோபன், அப்பேற்பட்ட பகவானாலே மயர்வர மதிநலம், பக்தி ரூபாபன்னமான அந்த பரிபூர்ண ஞானம், அதை நான் அனுகிரகிக்க பெற்றேன். அப்பேற்பட்ட ஷடகோபன் நம்மாழ்வார் அவருடைய 1000 அவர் அருளி செய்ய போகிற இந்த 1000 பாசுரங்கள், அதிலே இந்த ஒரு பதிகம், இந்த பதிகத்தினாலே அப்படின்னா இந்த பதிகத்தை அனுசந்திப்பதனாலே நம் அண்ணல் கருமாணிக்கம் அருளி அடிக்கீழ் இருத்தும், நம் அண்ணல் மகோபகாரம் பண்ணக்கூடிய கருமாணிக்கம் போன்ற நம்முடைய சுவாமி, அண்ணல்னா சுவாமி, உடைய அழகான அந்த கருமாணிக்கம் போலே திகழக்கூடிய அந்த நம்முடைய சுவாமி, அவன் என்ன பண்ணுவான்? இந்த திருவாய்மொழி பதிகத்தை பாடக்கூடியவர்களுக்கு அருளி அடிக்கீழ் இருத்தும், மிகவும் கிருபை பண்ணி தன்னுடைய திருவடிகள் கீழே அவர்களை இருத்துவான். அழகா தெரிவித்தார். பகவான் தன்னுடைய அடியவர்களுக்கு தன் திருவடி கீழே ஸ்தானத்தை கொடுப்பான். அப்பேற்பட்ட அவனால் அனுகிரகிக்கப்பட்டு நான் இந்த பதிகத்தை பாடினேன். எனவே இந்த பதிகத்தை பாடக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அவன் அதே பலத்தை, தன் திருவடி கீழே நித்திய வாசத்தை அவன் அருள்வான் என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு பலத்தை இங்கே எடுத்து காட்டியிருக்கார்.
இங்கே தெருளும் மருளும் மாய்த்துன்னு சொல்லுவோம். பகவான் ஞானாஜானங்களை ஒழிக்கிறான்னு சொன்னா ஞானத்தையும் பகவான் ஒழித்து விடுவானோன்னு நாம் எண்ண வேண்டாம். லௌகிக விஷயங்கள், பகவத் அனுபவத்துக்கு விரோதியான சப்தாதி விஷயங்களை பற்றிய ஞானம் என்பது அதை பகவான் ஒழித்து விடுவான்னு அர்த்தம். அதனால ஸ்வஞானத்துக்கு விரோதியான லௌகிக விஷயங்களை பற்றிய ஞானத்தை ஒழிப்பான், தன்னை பற்றிய அஜானத்தையும் ஒழித்து விடுவான். அப்படி ஞானாஜானங்களை ஒழித்து தன் திருவடியிலே அடியார்களை சேர்த்துக் கொள்ள விரும்பக்கூடிய அந்த சுவாமியானவன் அவனால் அருளப்பெற்ற என்னால் பாடப்பட்ட இந்த பதிகத்தை பக்தியுடன் ஓதக்கூடியவர்களையும் பகவான் அதுபோலவே கிருபை பண்ணி தன் திருவடியின் கீழே அவன் இருத்தும் என்ன ஆச்சரியமான ஒரு பலத்தையும் இந்த பதிகத்துக்கு அருளி செய்திருக்கார் இங்கே ஆழ்வார். தெருளும் மருளும் மாய்த்து தன் திறந்த செம்பொற் கழடி கீழ் அருளியிருத்தும் அம்மானாம் அயனாம் சிவனாம் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் 1000 அருளி அடி கீழிருத்தும் நம் மண்ணல் கருமாணிக்கமே. இந்த பதிகமானது முக்கியமாக ஜீவாத்மாவை ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய 4 பதிகங்களில் இது ஒண்ணு முக்கியம். ஆச்சாரிய ஹிருதயத்திலே அர்த்த பஞ்சகத்தை காட்டக்கூடிய 20 பதிகங்கள் என்று எடுக்கிறார். அப்ப அந்த 20 பதிகங்களுக்குள்ள இந்த பயிலேறு கண்கரு என்னும் பயிலும் சுடரொளி மூர்த்தி ஏராளும் இறையோனும் அப்புறம் கண்கரு இந்த கண்கள் சிவந்து அடுத்ததாக கருமாணிக்க மலை என்ற இந்த 4 பதிகங்களும் ஜீவாத்மஸ்வரூபத்தை தெளிவாக காட்டக்கூடியவை என்பதாக ஆச்சாரிய ஹிருதயக்காரர் அருளி செய்திருக்கார். அந்த கணக்கில இந்த பதிகத்திலே பார்த்தோமானால் ஜீவாத்மா தேகாதிகளை காட்டும் வேறுபட்டதாய் இப்படி பகவத் சேஷபூதமாய் இருக்கக்கூடியதொன்று என்று எடுத்து சொல்லி அப்பேற்பட்ட அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை உணர்வது சாட்சாத்கரிப்பது அசாத்தியமான காரியம். அதை பண்ண விரும்பக்கூடியவர்கள் இப்படி இந்திரிய ஜெயாதிகளை செய்து ஞான யோகத்திலே நின்று அதை பண்ண வேண்டியது. அப்படி ஞான யோகத்தை சரிவர செய்து வந்தாலும் கூட அந்திம ஸ்மிருதி என்பது மிகவும் முக்கியமானது என்று இதெல்லாம் எடுத்து காட்டினார். இதெல்லாம் பகவான் ஆழ்வாருக்கு ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் அதை அடைவதற்கு வேண்டிய வழிகளையும் எடுத்து காட்ட அதை ஆழ்வார் பாடினார்னு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதனாலே ஜீவாத்மா ஸ்வரூபத்தை அடைவதுதான் ஆழ்வாருக்கு அபிமதம் என்று நாம் தவறாக எண்ணக்கூடாது. அதனால்தான் உடனடியாக இந்த 10வது 11வது பாசுரத்துல எல்லாம் பகவானுடைய பிரஸ்தாபம் இந்த 11வது பாசுரத்துல பாருங்கள், பகவானுடைய திருவடி கீழே நம்மை இருத்தும்னு சொல்றதுனாலே அதுதான் உண்மையான மோட்சம், பகவத் பிராப்தி ஆகிற மோட்சம் என்பதும் நமக்கு அதுவும் அழகாக சூச்சனம் பண்ணப்பட்டிருக்குன்னு நாம் பார்க்கிறோம். இன்னும் வேற சில பல பதிகங்கள்ல இந்த புருஷார்த்தம் என்னது என்பதை நிஷ்கர்ஷிக்கக்கூடிய பதிகங்களும் பல உண்டு. அது நாம் பார்த்து கொள்ளலாம். ஆனா இந்த வீடு மோட்சம்னு சொல்லும் பொழுது சம்சாரத்திலிருந்து விடுபட்டு போவது அது ஒரு விதமான மோட்சம் என்பதை வீடுன்ற வார்த்தையினாலே குறிப்பிட்டு நமக்கு உணர்த்துகிறார் ஆழ்வார் என்பதை நாம் பார்க்கணும். அதனால பல சூக்ஷ்மமான விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள்லாம் பொதிந்து இருக்கக்கூடியதான ஒரு பதிகம் இது. அதனுடைய சாராம்சத்தை நாம் சுருக்கமாக இப்படி அனுபவித்தோம். மேலும் அடுத்தடுத்த பதிகங்களை அனுபவித்து ஆழ்வாருடைய அந்த திருவாக்கினுடைய அர்த்த விசேஷத்தை நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.